ரொம்ப நாளா வந்து நம்ம இந்த டாபிக்கை வந்து டச் பண்ணணும்னு நினைச்சு நிறைய எபிசோட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணி இத பேசுறதுக்கு ஒரு ஃபுல் ஃபிளஜ் எபிசோடா பேசுற அளவுக்கான ஒரு ஒரு ஓப்பன்னஸே வராம நிறைய நாள் தள்ளி கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியா இன்னைக்கு அந்த எபிசோட பேசுற இடத்துக்கு வந்து நின்னுட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து செக்ஸ் எஜுகேஷன். இந்த செக்ஸ்ன்ற வார்த்தையை வந்து பாட்காஸ்ட்ல கூசாம யோசிக்காம சொல்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 எபிசோட் ஆயிடுச்சு எனக்கும் நவீனுக்கும். அதனால நாங்க உட்காந்து செக்ஸரை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுல வந்து அவ்வளவு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ இந்த எபிசோட்ல நம்மளுக்கு செக்ஸரை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். செக்ஸட் தமிழ் அப்படிங்கிற பாட்காஸ்ட்ல இருந்து தமிழ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ரெண்டு பேத்துக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ப்ரோ, நன்றி ஜாயின் பண்ணதுக்கு, எங்களோட இன்வைட் ஏத்துக்கிட்டு. ஆக்சுவலா இந்த எபிசோடு வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வரைக்கும் எங்க பாட்காஸ்ட்ல வந்து செக்ஸ் எட் அப்படின்றத தனியா ஒரு டாபிக்கா எடுத்து பேசவே இல்லை. இதை லிசன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஹாஃப் ஆஃப் த லிசனர்ஸ் வந்து இன்னும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் டாபிக் உள்ள இன்னும் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகாத ஆட்களா இருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனா அவங்களை இது வந்து ஒன்றும் பெரிய அவ்வளவு மோசமான விஷயம் இல்லை, அந்த டேபு எல்லாம் உடச்சு உள்ள வர்றதுக்கு ஒரு ஒரு ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த எபிசோட் பண்றோம் இன்னைக்கு. ஸோ நல்ல முயற்சி உண்மையிலேயே. ஏன்னா எந்த ஒரு டேபுனாலும் உடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட அதை பத்தி பேசுறது தான். ஸோ நீங்க என் கூட இப்ப 2 பேர் இருக்கீங்களே, பிஃபோர் ஸ்டார்டிங் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 10 தடவை 2 பேர் மாத்தி மாத்தி செக்ஸ்ன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எபிசோட் குழப்போம். ஓகே, நீங்க ஒரு 5 தடவை, அவரு ஒரு 5 தடவை. செக்ஸ். ஓகே. செக்ஸ் 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 செக்ஸ். அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இதுதான் மித் பிரேக்கிங். முடிஞ்சிருச்சு, எபிசோட் க்ளோஸ் பண்ணுங்க. சூப்பர். எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. சொல்ல மாட்டோம் நாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து இந்த வேர்டு வந்து எனக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மாதிரி. எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருப்பாங்க, நான் ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய சர்க்கிள்ஸ். அதாவது ஜட்மெண்டே பண்ண மாட்டாங்க என்னை பார்த்து. அவங்க கிட்ட நான் ரொம்ப கேஷுவலா செக்ஸுங்கிறதெல்லாம் பெருமையில. சில நேரத்துல வந்துட்டு இதை தாண்டி என்னோட காலேஜ் சர்க்கிளோ ஸ்கூல் சர்க்கிளையோ மீட் பண்ற மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஹேபிட் அப்படியே வந்துடும். அப்ப நான் வந்து தெரியாம சொல்லிடுவேன். யூஸ்வலா சொன்னோன்னா பேன்னு பாப்பானுங்க, ஐயோ இவன் என்னடா அப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ இவங்க வந்து நமக்கு செட் ஆகாத, இன்னும் இவங்க அடாப்ட் ஆகாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செக்ஸை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி அதை பத்தி பேச வர்றதுக்கு ஃபர்ஸ்டே வந்து அந்த வேர்டை பிரேக் பண்ணி பேச வைக்கிறது தான். ஆக்சுவலா நாங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எபிசோட்ஸ்லயே வந்து சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா பேசிருப்போம். ஆக்சுவலா செக்ஸை பத்தி நிறைய அந்த எபிசோட் ரிலேட்டடா வரும்போது பேசிருப்போம். கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி எல்லாம் ஒரு எபிசோட் பேசணும். அதுல அந்த செக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய அவங்களுடைய பிளஷர்ஸ் டிசைர்ஸ் பத்தி, அந்த வர்ற சீன்ஸை பத்தி எல்லாம் பேசணும். எல்லாமே பேசியிருப்போம். ஆனா எப்படி இருக்கும்னா சொல்லிக்கிட்டே வருவோம், அந்த வாய்ஸ் லெவல் வந்து கரெக்டா அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொல்ற மட்டும் கொஞ்சம் டிராப் ஆகி வரும். நம்மளே அறியாம லோ வால்யூம்ல சொல்லுவோம் செக்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தப்ப அப்புறம் நாங்க தான் யோசிச்சேன், நம்ம இதெல்லாம் பேசிட்டு நம்மளே வந்து இன்னும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லாம இருந்தோம்னா கேட்கறவங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஆக்சுவலா ஒரு கெஸ்ட் எங்க கூட ஜாயின் பண்ணிருந்தாங்க, வினுஷோட ஃப்ரெண்டு. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் எபிசோட் பேசுறப்ப வந்து இல்ல தைரியமா சொல்லலாம் செக்ஸ், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கே உரைச்சிச்சு, ஓ இவ்வளவு பேசுறோம் நம்மளே இப்படி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு செக்ஸ் எஜுகேஷன்ங்கிற டாபிக்கா இருக்கட்டும், இல்ல எனி டாபிக் அபவுட் செக்ஸ் இருக்கட்டும், நம்ம டீச் பண்ற விதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் எல்லாம் விட்டுருங்க, நீ வந்து கரெக்டான கண்டென்ட் சொல்ற, இல்ல ரொம்ப எவ்வளவு கான்பிடென்டா நான் இருக்கேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணும்போது, அடலசன்ட் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ நாங்கெல்லாம் சொல்லும் போது அவங்க டிட்டோவா 100% எங்களோட பிஹேவியர் தான் கவனிப்பாங்க. நான் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நான் எவ்வளவு கான்பிடென்டா என்னோட முகத்தை வச்சுக்கிறேன், மூஞ்சி நான் சுளிக்கிறேன்னா, பொண்ணுங்களை பார்த்து சொல்றேன்னா இல்ல பசங்களை மட்டும் பார்த்து சொல்றேன்னா, இந்த ஒவ்வொரு விஷயமே அந்த இடத்துல வந்து கன்வே ஆகும். இந்த டாபிக் வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆக்சுவலா என்னன்னா, இன்னுமே வந்து நம்ம ஊர்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா,
இது வந்து செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம், லைக் வந்து கிட்டத்தட்ட அந்த காமசூத்ராவோட கைட்லைன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இதுல வந்து என்னென்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு, இதுல வந்து என்ன மாதிரி பண்ணா என்ன மாதிரி, இப்படி மட்டுமே ஒரு 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 ஸ்டீரியோடைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஸ் எஜுகேஷனா பேசிக்கலி என்ன அப்படிங்கறத நீங்க சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுங்க. சரி, இப்போ ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது டோன்ட் ஜஸ்ட் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. மேலோட்டமா பார்த்துட்டு இதுக்குள்ள இதுதான் இருக்கு அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப் ஆக்சுவலா வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் தான் 100% சூட்டபிளா இருக்கும். அந்த வேர்ட்லயே வந்து அப்படிதான் இருக்கும். நீங்க இப்ப நெட்ஃபிளிக்ஸோட செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸ் பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் இட் செல்ஃப் நமக்கு ஒரு சொல்ற ஒரு விஷயம் தான். செக்ஸுங்கிற வேர்டு வந்து குட்டி ஃபாண்ட்ல இருக்கும், எஜுகேஷனுங்கிற வேர்டு வந்து போல்டா ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயே அவங்க கன்வே பண்றாங்க செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸுங்கிறது கம்மி, எஜுகேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தின்னு. இதை ஃபர்ஸ்ட் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இதுல என்னதான் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா, நம்ம பயாலஜிக்கலா நம்மளோட பாடி ஒவ்வொரு ஏஜ்லயும் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை அடாப்ட் பண்றதுக்காகவும் அதை ஹெல்த்தியா மூவ் பண்றதுக்காகவும் நம்ம பிரெயினையும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்றதா செக்ஸ் எஜுகேஷன். சிம்பிளா இவ்வளவுதான். இதை ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கு வச்சு சொல்லலாம். பைனரியா, நான் பைனரி பத்தி சொல்ல, ரொம்ப கேஷுவலா இருக்கிறனால சொல்றேன். இப்போ ஒரு பையனா இருக்கிறான் அப்படின்னா அடலசன்ல வந்து அவனுக்கு நைட் ஃபால்ஸ் வருது, நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு சீமெல்லாம் எஜெக்ட் ஆயிருது அப்படின்னா இதை முதவே அவன்கிட்ட சொல்லி அவன் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ வந்துட்டு ஓ அன்னைக்கு அந்த அண்ணா சொன்னாங்கல்ல, அன்னைக்கு அந்த அக்கா சொன்னாங்கல்ல, ஸோ அதனாலதான் நடக்குது போல, ஃபைன் நம்ம போய் ப்ராப்பரா வாஷ் பண்ணிடுவோம். இந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பயத்தையோ ஒரு ட்ராமாவையோ ஒரு ஆன்சைட்டியோ கொடுக்காது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அப்படிதான். அவங்க ஏஜ் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 monthsக்குள்ள நீ ஏஜ் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இந்த மாதிரி நடக்கும்னு முதவே சொல்லி ப்ரிப்பேர் பண்றதுதான் செக்ஸ் எஜுகேஷன். இதுதான் சிம்பிளஸ்ட் சிஸ்டம். மற்றபடி நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே காமசூத்ரா அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ள வந்தது. அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப காமசூத்ராவா இருக்கட்டும், காமத்துப்பாலா இருக்கட்டும், உலகத்துக்கே கொடுத்தது நம்ம தான். நான் யூஸ்வலா வந்துட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஸ் எஜுகேட்டர்னு சொல்லுவேன்னா திருவள்ளுவரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவரே அப்ப போதுமான அளவு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இப்போலாம் இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்றோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளவு. இப்ப காமசூத்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு மேக்சிமம் ஒரு 70 to 60% வந்துட்டு ஹவு டு லீட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பத்தி தான் இருக்கும். ஒரு பையன் ஒரு ஒரு ஹஸ்பண்டுக்கு அஸ் அ ஒய்ஃபா இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், ஒரு ஒய்ஃபை வந்துட்டு ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும். இதை தாண்டி சில பொசிஷன்ஸ் மட்டும் இருக்கும். எப்படி நம்ம போயிட்டு இப்போ ஏதாவது கதை புக்கு மேகசின் பார்த்தா நடுப்பக்கத்தை மட்டும் படிப்போம்ல, அந்த மாதிரி தேவையான பொசிஷன்ஸை மட்டும் படிச்சுட்டு இவனுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானுங்க. ஸோ இந்த புக்கோட ஃபுல் ஸ்கிரிப்டும் கிடைக்கல, ஆனா அதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் மறைக்கப்பட்டு இது மட்டும்தான் இருக்கு போலடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆக்சுவலான ஒரு கான்செப்ட். அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான், நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளோட பயாலஜிக்கல் சேஞ்சஸ்க்கு. தட்ஸ் ஆல். சூப்பர். ஆக்சுவலா நான் ரீசெண்டா இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்தியால வந்து செக்ஸ் வந்து ரொம்ப டபு டாபிக் தான், யாரும் ஜெனரலா பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி மேரேஜுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க செம ஷாக்கா கேட்டாங்க, நீங்க தானே காமசூத்ரா கொடுத்தீங்க வேர்ல்டுக்கே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. பேரலி கூகுள் பண்ணி பார்க்கணும் ப்ரோ, நம்மளோட பாப்புலேஷனை. நம்ம தான் 2வது இடத்துல இருப்போம், பேச மட்டும் மாட்டானுங்க, செயல்ல எல்லாம் வேற லெவல்ல இருப்பானுங்க. ஆக்சுவலா பான் கன்சம்ஷன்ல இந்தியா தான் ஃபர்ஸ்டோ செகண்டோ இல்ல? ஆமா, நம்ம தான், நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அதுல போட்டி இருந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததுல மார்ச் மாசம், அப்போ ஏப்ரல் 1 வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க த ஹிந்துல. 95% வந்துட்டு இந்த செக்ஸ் டிராபிக் இருக்கும். அதாவது ஒரே வெப்சைட்டை நிறைய பேர் அக்சஸ் பண்ற இடம் தான் செக்ஸ் டிராபிக்னு சொல்லுவாங்க, போன் டிராபிக். அதுல 90% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது நம்ம இந்தியா தான். அதுலயாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஆமா, அவ்வளவு வேற லெவல், ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அண்ட் ஈவன் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப அதிகமா அவங்க சர்ச் பண்ண வேர்டு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் கேர்ள், ஸ்கூல் கேர்ள்ஸு, அப்புறம் செக்ஸ் பேபி, குழந்தைங்க. ரொம்பவே அண்டர் 18 இருக்கிற டேர்ம்ஸ் தான் நிறைய அதுக்குள்ள வந்தது. ஸோ இட்ஸ் வந்து ரொம்ப வல்னரபிளான ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு. பட் வந்து இப்போ இந்தியாவில் நீங்க சொன்ன மாதிரி அவரு ஜெர்மன்ல அவர் சொல்லிட்டாரு, நீங்க தானே கொடுத்தீங்கன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுங்களுக்கும் தெரியும் நம்ம தான் கொடுத்தோன்னு, அதை பேசப்படாமே வச்சிருப்பாங்க. இப்போ நான் என்னோட பாட்காஸ்ட்லேயே யூஸ்வலாக சொல்லியிருப்பேன், விசுவல் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட டெஸ்டிமோனியெல்லாம் இருக்கு, கோயில்ல எல்லாம் இருக்குது, அதை எவ்வளோ ஹெல்த்தியா டிவைனா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு.
இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த இன்வென்ஷனா இருக்கட்டும், இல்ல அங்க இருந்து வந்தவங்க நம்மளை அடக்குமுறை பண்ண விதத்துல இது இதை யூஸ் பண்ணி நம்மளை மட்டம் தண்டுறது ஈஸி. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது தப்பான ஒரு விஷயம், அதை நீங்க ஹெல்த்தியா அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்கலாம். அது போக போக அப்படியே மறைஞ்சிருச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மேக்சிமம் உண்மையான ட்ரூத் எனக்கு தெரியல. பட் இன்னொன்னு என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். செக்ஸா இருக்கட்டும், செக்ஸ் லைஃபா இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க எப்படினாலும் பாத்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளம்னாலும் யாருனாலும் போய் டிஸ்கஸ் பண்ணலாம், யாரு கூட வேணாலும், சரியா? ஆனா இந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இதை சுத்தி இருக்க பிசினஸும் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க நான் 90s கிட்டு அப்போ நான் இருக்கும்போதெல்லாம் அந்த ஒருத்தர் ஒரு நைட் நேரத்துல இவர் வருவார், சாமியார் வருவாரு, ஒரு டாக்டர், ஒரு தாத்தா ஒருத்தர் வருவாரு. அவர் தான் மித் கிரியேட்டரே, போட்டு பயமுறுத்துவார. அவரே தான் வருவாரு. அவர் இறந்து வர போயிட்டாரு. அவரெல்லாம் நான் பார்த்து நான் பயந்த காலங்கள்லாம் இருக்கு. அப்புறம் தான் நினைச்சேன், ஐயோ தலைவா, ஒரே நீ அவர் கிரியேட் பண்ண மித்தை தான் இப்ப என்னால நான் ஒன் பை ஒன்னா உடைக்க வேண்டியதா இருக்குது. 1000 குழந்தை பிறக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் அதிகமா பேசப்படலை அப்படின்னா அதுல வயலன்ஸ் அதிகமா நடக்கும், அதுல கிரைம் அதிகமா இருக்கும், அதுல மணி ரொம்ப ஈஸியா சீட் பண்ணப்படும். ஸோ எப்போதுமே யூஸ்வலா நாங்க சொல்லுவோம், பேசுறது தான் ஃபர்ஸ்ட் மித் பிரேக்கிங்க. ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுது என்றால் அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்ப நம்ம சொசைட்டில நான் சொன்ன மாதிரி இன்னுமே இந்த செக்ஸ் எஜுகேஷன் தேவையா இல்லையான்ற டிபேட் லெவல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அது தேவை, உள்ள கொண்டு வாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு வரலான்ற ஏரியாவுக்கே நம்ம இன்னும் வராம இருக்கோம். ஏற்கனவே இந்த பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப ஊறி போன நம்ம மைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, இது ஏற்கனவே நல்லா தானே இருக்கு, இதுல ஒன்றும் பிரச்சனையா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையா, நல்லா தானே இருக்கோம், நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்ற, நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்கெல்லாம் குழந்தை வித்துக்கலையா, நாங்களாம் உங்களை பெத்து வளர்க்கலையா அப்படின்னு இதை நீங்க செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துதான் நீ இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பேசுறாங்கல்ல. இப்ப என்ன காரணத்துக்காக, இப்ப என்ன கேப் இருக்கு, என்ன காரணத்துக்காக நம்ம இதை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு? இப்போ நான் யூஸ்வலா பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், பாலியல் ரீதியாக நடக்கப்படும் வன்கொடுமைகளை ப்ரிவென்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், தடுக்கிறதுக்கா இருக்கட்டும், த ஸ்ட்ராங்கஸ்ட் டூல் பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் தான். இன்னொன்று பாத்துட்டீங்கன்னா, நாங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளோ ஹார்மா இருந்திருக்கும், எவ்வளவு வயலன்ஸா இருந்திருக்குங்கிற விஷயங்கள் அந்த உமனுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அந்த ஜென்னுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் அதை பெருசா அவங்க வெளியவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தே ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் சம்திங் தான். உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். செக்ஸுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல இல்ல. சிம்பிளா நெதர்லாண்ட்ல செக்ஸ் எஜுகேஷன் இருக்கு, எல்கேஜில இருந்தே இருக்கு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையனை காட்டுறாங்க. என்னன்னா, அந்த பையன் 2 கப்புள்ஸ் ஹக் பண்றத பாக்குறான். பார்த்துட்டு அவங்க கிட்ட அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு. தே ஆர் ஹக்கிங் அப்படின்றான். ஏன் ஹக் பண்றாங்கன்னா, தே லவ் ஈச் அதர் அப்படின்றான். அந்த ஈச் அதர்ங்கிற வேர்டு தான் கன்சென்ட், ஒப்புதல். 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால அவங்க ஹக் பண்றாங்க. இந்த கன்சென்ட்ங்கிற ஒரு விஷயம் செக்ஸ் எஜுகேஷன்ல ஒரு பெரிய டாபிக். இது குழந்தையில இருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு பையனா இருக்கும் பட்சத்தில் ப்ரொபோஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு நோன்னு சொல்லிருச்சு அப்படின்னா, 3rd டைமோ 4th டைமோ ட்ரை பண்ணுவான். அப்படியே அது நோ சொல்லிருச்சு அப்படின்னா ஓகே, அவங்களோட ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துருவான். இது இல்லாதனாலதான் பிளஸ் மூவில கொடுக்க போற ஒரு சில விஷயங்கள்னால நம்ம பின்னாடியே போய்கிட்டே இருந்தோம்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துருது. இந்த வயலன்ஸ் எப்ப வருது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஹஸ்பண்டா அந்த பொண்ணு கிட்ட அவங்களுக்கு அன்னைக்கு விருப்பம் இருக்காது, இஸ் ஆஸ்கிங், ஒரு பையன் கேட்கிறானா ஒரு பொண்ணு எஸ் சொல்லணுங்கிற மாதிரியே பழக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பிடிக்கலேட்டாலும் அவங்க எஸ் சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு நோவே சொன்னாலும் இந்த பையன் ஒத்துக்க மாட்டான். சோ சின்ன டாபிக் தான் கன்சென்ட். அது எங்க விடியுதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே செக்ஸ் எஜுகேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அண்டர்கோ பண்ணிருப்பாங்க. அவங்களோட புரிதல் என்னன்னா, ஆரம்பத்துல நம்ம சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல செக்ஸ் எஜுகேஷன்ல வெறும் இந்த மேட்டர் பண்றதை பத்தி தான் சொல்லி அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. ஆனா யூஸ்வலா செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு சொல்றவங்களா இருக்கட்டும், வேணாம்னு சொல்ற 2 கூட்டம் இருப்பாங்க. 2 பேத்துக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்காது உள்ள என்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஒரு சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம்
8 காம்போனன்ட்ஸோ இருக்கும் செக்ஸ் எஜுகேஷன்ல. அதை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பைண்ட் பண்ணி 8 காம்போனண்டா மாத்தணும். கிளப் பண்ணோம், ஒரே ஒரு காம்போனண்ட்டை மட்டும் கிளப் பண்ணோம். ஓகே. ஏன் 8 காம்போனண்டா மாத்தணும் அப்படின்னா, அது அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு குளோபலா சொல்லப்பட்ட காம்போனன்ட் நமக்கு இப்போ சூட்டபிளா இல்லை. யூஸ்வலா செக்ஸ் எஜுகேஷன் எப்போதுமே ஜியோகிராபிக்கல் லொகேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஏன்னா அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 13க்கு மேலே கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ரொம்ப ஓப்பன் மைண்டட். இன்னொன்னு அவங்களுக்கு டீனேஜ் பிரெக்னன்சிலாம் ரொம்ப நார்மலா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம மாத்தணும், பேரண்டிங் பொறுத்து மாத்தணும். பிளஸ் நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸும் மாறும், மாரல் வேல்யூஸ் நமக்கு ஒரு சில இடத்துல மாறும், அதனால மாத்திரம். ஸோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணுமே தெரியாது ஒரு 5 வயசு குழந்தைக்கு நான் போய் பீனஸ்னா இது, வெஜைனானா இது, இதுக்குள்ள இதை இன்சர்ட் பண்ணணும் அப்பதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னு நினைச்சுக்கிறாங்க. 5 வயசு இருக்க குழந்தைக்கு யூஸ்வலா குழந்தை பிறக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு குழந்தை கேட்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பீனஸ் இருக்கும், வெஜைனா இருக்கும், ரெண்டையும் இன்சர்ட் பண்ணுவாங்க, ஸ்பெர்மும் ஓவமும் மீட் ஆகும், அதுக்கு குழந்தை பிறக்கும். இது நம்ம சொல்லி கொடுக்க போறதே இல்லை 5 வயசு குழந்தைக்கு. திருப்பி அதுகிட்ட கேட்கணும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அந்த குழந்தை அம்மாவோட வயிற்றுல திடீர்னு நான் உள்ள வந்துருவேன் போல நைட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேன் பத்தின ஒரு நாலேஜே இல்லை. ஜஸ்ட் அம்மா வயிற்றுக்குள்ள வர்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம தெரிஞ்ச விஷயத்த மட்டும் கொஞ்சம் டைலரிங் பண்ணி சொல்லணும். அது வயிறு இல்லை, அது யூட்ரஸ், அது கர்ப்பப்பை, நீ உள்ள வளர ஆரம்பிப்ப அப்படின்னு. இதே கேள்விய 8வது படிக்கும் போது அந்த பொண்ணு எப்படி கேட்கும்னா அப்பாவையும் அம்மாவையும் இன்க்ளூட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பீனஸ் அண்ட் வெஜைனாவை சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல பயாலஜில இதோட ஸ்ட்ரக்சர் நடத்துவாங்க, அவங்க நடத்தின பத்தி என்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்லிடலாம். ஏஜ் அப்ரோப்ரியேட்டா சொல்லப்படுறதா செக்ஸ் எஜுகேஷனே. இது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் நினைச்சுக்கிறது என்னன்னா நாங்க உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னு. இல்ல, ஆனா கர்ப்பப்பை பத்தி ஒரு 5 வயசு குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா 13 வயசுல அதே குழந்தை கேட்கும் போது என்னால இன்டர்கோர்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கும் போது அந்த பொண்ணு மூஞ்சி சொல்லிக்காது, நானும் மூஞ்சி சொல்லிக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவா போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேச. யூஸ்வலா நாங்க இது எப்படின்னா அந்த ஜெண்டர் மாத்தி சொல்லி கொடுத்தா இன்னுமே ஃபைனா இருக்கும். ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறது, ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட சொல்லி கொடுக்கறது, இந்த விஷயங்கள் யூஸ்வலா நாங்க செக்ஸ் எஜுகேஷன் இன்னொன்னு இருக்கும். தேர் இஸ் அ கான்வர்சேஷன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட அதிகமா பேசுறாங்க அப்படின்னா அந்த பையனால ரிலேட் பண்ணிக்க முடியும், மற்ற பொண்ணுங்களை நம்ம ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது இட் இஸ் ஆல்சோ இன் செக்ஸ் எஜுகேஷன். எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு காமன் மைண்ட் செட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இந்தியாவில கம்மி லேட்டா வருது அப்படின்னு சொல்றீங்கல்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் 13-14லயே நார்மலா இருக்கு, நம்ம ஊர்ல லேட்டா இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா இப்ப இந்த மாதிரி சின்ன வயசுலயே செக்ஸ் எட் கொடுத்தா செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஏர்லியாவே ப்ரீ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகும் தானே? அது இந்த கன்வென்ஷனலா பாக்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே? அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? கன்வென்ஷனா பாக்குறவங்களுக்கு அது பிரச்சனை தான். ஆனா இப்பவே நம்ம ஈஸியா சொல்லலாம். டீனேஜ் பிரெக்னன்சி இப்ப தமிழ்நாட்டிலேயே அதிகமா நடக்குது அப்படின்னா டீனேஜ் லைஃப் நேரத்துல அவங்க செக்ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போறவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா தப்பு, இது சின், நீ பண்ணக்கூடாது, நீ பேட் பாய், நீ ஒரு பேட் கேர்ள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க கியூரியாசிட்டியை ஜஸ்ட் அவங்க வழியில விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்த்தியா பார்த்துட்டு வந்துடுவாங்க. இல்ல நம்ம அவங்களுக்கு காண்டம் யூசேஜ் பத்தி சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் மாஸ்டர்பேஷன் பத்தி மட்டும் சொல்லலாம், மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் பத்தி சொல்லலாம். இதுவே போதுமான அளவு தான். இது நடக்குதுதான். இப்ப டயர் 1 கண்ட்ரி, டயர் 1 சிட்டியா பெங்களூர், சென்னையில யூஸ்வலா நடக்குது. அதை தாண்டி நீங்க மதுரை, திருச்சி போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியா நடக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா மேக்சிமம் பேசியிருக்கவே மாட்டாங்க. நடக்குதுங்கிறது உண்மை, அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா அவங்க எவ்வளவு சேஃப்டியா இருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் வேணா வச்சு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுதான் நம்மளால சொல்ல முடியும் இந்த ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாரல் வேல்யூஸ்ன்னு சொன்னது டோட்டலா நான் சொல்லல. யூஸ்வலா செக்ஸ் எஜுகேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணோம்னா ஃபேமிலிக்கு ஃபேமிலி மாறும். பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் படிக்கும்போது யூஸ்வலா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ஓகேன்னு ஒரு சில ஃபேமிலியில சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ஃபேமிலியோட மாரல் வேல்யூ. ஓகேவா? இன்னொரு ஃபேமிலியில இல்ல அதெல்லாம் என்ன எப்படி வச்சுருக்காங்க, ஹீஸ் யுவர் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படிங்கறது வேற ஒரு மாரல் வேல்யூல வரும். சோ இப்ப இந்த குழந்தை யாரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா இது சைக்காலஜிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தைக்குன்னு ஒரு தனி மாரல் வேல்யூஸ் இருக்கும். அக்கார்டிங் டு செக்ஸ் எஜுகேஷன் தன்னோட ஃபேமிலியோட மாரல் வேல்யூஸையும் அது வாங்கிக்கிறோம்.
கிளாஸ்ல போய் அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு அந்த மாரல் வேல்யூஸையும் அந்த பொண்ணு வாங்கிக்கிறோம், அந்த பையன் வாங்கிப்பாங்க. இது ரெண்டையும் கொலாப் பண்ணி தே வில் கம் வித் தேர் ஓன் மாரல் வேல்யூஸ். சோ அது வந்துதான் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் யூஸ்வலான ஒரு விஷயம். இந்த விஷயம் தான் வந்துட்டு நடக்கும். நீங்க என்னதான் இல்ல என்னோட குடும்பம் இப்படிதான் இருக்குன்னு நீ திணிச்சாலும் அவன் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அவன் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவான். என் ஃப்ரெண்டு வீட்டுல எப்படி இருக்கு, அவங்க வீட்டுல ஓகேனா ஏன் எங்க வீட்டுல ஓகே இல்ல, அப்ப நான் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆக்கிக்கிறேன், எனக்கானது மாதிரி நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யூஸ்வலா இதுதான் நடக்கும். இப்போ யூஸ்வலா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து டயர் 2 இந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து பப்பில ஓட நிப்பாட்டிக்கிறாங்க, ஜஸ்ட் பாக்குறது சைட் அடிக்கிறதோ நிப்பாட்டிடுவாங்க. இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா டயர் 1 சைட் போனீங்க அப்படின்னா யூஸ்வலா நேச்சுரலா அவங்களுக்கு மேக்கிங் அவுட்லாம் நடக்கும். இன்டர்கோர்ஸ் தவிர மற்ற விஷயங்கள் ஹக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது நடக்கிறது தான். அவங்கள பிடிச்சி அதை வந்து தப்பு பண்ணீங்கன்னு மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேட ஆரம்பிச்சிருவான். பெட்டர் அவனுக்கு நம்ம எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாடியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. வாட் இஸ் சேஃப்டி, நீ என்ன பண்ணும் நீ என்ன பண்ணக்கூடாது, இது மட்டும் நம்ம சொல்றதுனால இதுவே நல்லதான். இப்ப யூஸ்வலா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அன்னைக்கு அவனை ஒரு பையன் வந்து கேட்டிருந்தான். அவன் ஏஜ் வந்து அவனுக்கு 16 தான். அவன் கிளாஸ்மேட்ஸ் கூட அவங்க போயிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ரூம்லாம் புக் பண்ணிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க போல. ஸோ யூஸ்வலா நடக்கும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு. நான் காண்டம் தான் யூஸ் பண்ணேன், ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வேற ஸ்கிப் ஆயிடுச்சு போல, அந்த பயத்துல வேற அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். நான் சொன்னேன் அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். பீரியட்ஸ் கால்குலேட் பண்றப்ப பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி பிரெக்னெண்டா இருக்கு. காண்டம் நீங்க யூஸ் பண்ணிருக்கனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து காண்டம் யூஸ் பண்ணாலும் பிரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கும் நீங்க கூகுள் சர்ச் கிடைக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வரும். அது அவனுக்கு ஒரு பயமா இருக்கு. சரியா? அதே மாதிரி 2 காண்டம் யூஸ் பண்ணா வராது அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. அது ரொம்ப அது வந்து பீனஸ்க்கு ரொம்ப அன்சேஃபான ஒரு விஷயம். இந்த மாதிரி இன்புட்லாம் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஆயிரும். ஆனால் யூஸ்வலா செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்டிங்ல எப்படி கொண்டு வரப்பட்டுச்சுன்னா HIV AIDS பத்தின ப்ரிவென்ஷனா மட்டும்தான் உள்ள வந்துச்சு. நீங்க நல்லா அதேதான் அப்படிதான் உள்ள வரப்பட்டது. அதுக்குள்ளதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு நல்ல அப்போ வந்தப்போ ஒரு காமெடி எல்லாம் இருக்கும். அந்த முனிசிபால்ல எல்லாம் போயிட்டு கிராமத்துல வந்து அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம், காண்டம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வாலண்டியர் போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுல ஒரு 4-5 குழந்தை இருந்துச்சு போல, அவருக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி காண்டம்லாம் யூஸ் பண்ணணும். நீங்க பிடிச்சி இவரோட வாலண்டியரோட கட்டவரலையே காண்டம்லாம் மாட்டி இப்படிதான் மாட்டணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. அடுத்த ஃபாலோ அப்புக்கு அப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு வந்திருக்காரு. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்திருக்கு. யோ அவனுக்கு சொல்லி கொடுத்த இல்லையா அப்படின்னு தானே பண்ணேன் அப்படின்னு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் கட்டவரில் மாட்டிக்காட்டா நான் தான் விரல்ல மாட்டிக்கிட்டேனே அப்படின்னா. சோ இந்த மாதிரி லெவல்ல இருந்திருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன். சரியா? அப்படிதான் இருந்துச்சு. இப்ப எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்களா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து 1950க்கு போகும். 1950 இதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுத்தாங்க. நேரு எடுத்தாரு பிளானிங் கமிஷன்ல. ஆனா அதுக்கு ரொம்ப ஆடா எப்படின்னா அடலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம், ஜெண்டர் எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன், இந்த செக்ஸுங்கிற வேர்டை எப்படி எல்லாம் எல்லா விதமாவும் மறைச்சுதான் அந்த புத்தகங்கள் வெளியே வந்தது. அதுல என்ன சொன்னாங்கன்னா செக்ஷுவாலிட்டி, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பீரியட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி இருக்கக்கூடாது? நான் என்னன்னா இப்ப என்ன ஒரு ரஜினிகாந்தே இல்லாத ஒரு ரஜினி படமா நீ எப்படி அதை கொண்டு வருவ? அப்ப நீ எப்படி நீ சமாளிக்க முடியும் உன்னால அப்படிங்கிற. அப்புறம் கர்நாடகா, ஒடிசா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல வந்து அதுக்கு அப்போஸ் கொண்டு வந்தாங்க. வரவே இல்லை கடைசி வரை. ஈவன் இப்ப கூட நமக்கு வந்து புதுசா கரிக்குலம் கொண்டு வரப்ப கூட செக்ஸ் எஜுகேஷன் கூட பார்ட் அதுக்குள்ள இல்ல. இவரு உங்களோட பாட்காஸ்ட்ல இருந்து எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம் நோண்டா வரும்போது ஒருத்தர் கேட்டார், நம்ம கிட்ட பாட்காஸ்ட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துல செக்ஸ் எஜுகேஷன் இல்லதானே, இருக்கா இல்ல பேன் பண்ணிட்டாங்களா? ஓப்பனா பேன். இனிமே யாராவது டீச் பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுறணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அங்கங்க என்ஜிஓஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுமே குழந்தைங்களை போய் பார்த்து நம்ம டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பண்றது கிரைம் எல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்குள்ள தனியா புக்கா இல்ல, வேணும்னா மிஞ்சி போனா பயாலஜி புக்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி இருக்கும், மென்சுரேஷன் சைக்கிள் இருக்கும். அது வந்து யூஸ்வலா அவங்க நடத்த மாட்டாங்க, நடத்தாலும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, நம்மளும் படிக்க மாட்டோம். சோ இப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும் ஒரு விஷயம். ஆமா, சொல்ல மாட்டாங்க. ஆரம்பமே நோ கொஸ்டின் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. எங்கனாலும் நடத்தல. ஸ்டாப்லர் போட சொல்லிட்டாங்க எங்க ஸ்கூல்ல.
அது நான் ரொம்ப உடல. மோசமா இருக்கு. ஆமா, டேப்லர் போட்டுட்டானுங்க, சொல்லிட்டானுங்க. நான் உடல. நான் படிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ராவா தமிழ் மீடியம் புக்கை வேற வாங்கி படிச்சேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க தமிழ்ல தெளிவா போட்டிருக்கும்டா அப்படின்ட்டாங்க. யூஸ்வலா 12th புக் எல்லாம் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்க போய் தமிழ் புக் எல்லாம் எடுத்து படிச்சோம். நீ படிக்க கூடாதுன்னு சொல்றதான் நாங்க படிப்போங்கிற மாதிரி ஆச்சு. ஒழுங்கா அவங்க டீச் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கே விட்டுருப்பேன் நான். அந்த மாதிரி ஆயிருக்கும். இதுல எனக்கு அந்த நம்ம இப்போ நவீன் சொன்ன விஷயத்துல இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு என்னன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கன்சென்சுவல் செக்ஸுக்கான ஏஜ் வந்து 18 தானே? கேர்ளுக்கு வந்து 18, அதாவது மேரேஜ் ஏஜ் தான் சொல்லுவாங்க இன்டைரக்டா, செக்ஸுக்குலாம் சொல்லுவாங்க. மேரேஜ் ஏஜ் வந்து ஒரு பொண்ணு வந்து 18+ இருக்கும் பட்சத்தில் லீகலா அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். பையனா இருக்கும் பட்சத்தில் அவனோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 21 இருக்கணும். ஆக்சுவலா இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு நம்மளோட பிரெயின்ல இருக்கும். யூஸ்வலா நம்ம யோசிக்கும் போது இப்படி நெத்தியில நம்மளே அறியாம தட்டுவோம்ல, அந்த இடம் தான் வந்து ப்ரீ ஃப்ரண்டல் லோப்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி யோசிக்கும் அப்படின்னா, எமோஷனலா அது யோசிக்காது, லாஜிக்கலா அது யோசிக்கும். கான்சிக்வன்சஸ் வந்து அது நல்லாவே பிளான் பண்ணும். ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் அதுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஒருத்தவன்ட்ட வந்து ஒரு 10,000 நான் திருட போறேன் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னோட ஃபேமிலி என்னை திட்டுவாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப கேவலமா போயிடும். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 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 12 வயசு 13 வயசுல எனக்கு தோணாது. ஆனா 18 வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு தோணும். ஏன்னா ப்ரீ ஃப்ரண்டல் லோப் அவளுக்கு அப்ப ஆரம்பிச்சிருக்கும். பையனுக்கு லேட்டா தான் வரும். 21 வயசு வரை அவனுக்கு வந்து ப்ரீ ஃப்ரண்டல் லோபே வராது. இதை வச்சுதான் அவங்க வந்து ஏஜே இது பண்ணாங்க. ஸோ செக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த விஷயத்துல எப்படின்னா, ஒரு பையன் செக்ஸை வந்து எமோஷனலி அண்ட் பிசிக்கலி கான்சிக்வன்ஸ் அவன் எப்படி டிட்டர்மைன் பண்ண போறாங்கிறத வச்சுதான் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுனால அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம ஏஜ்ல இப்ப 26 25 இருக்க பொண்ணு கூட செக்ஸுக்கு அப்புறம் அந்த விஷயத்துக்கு டிராமாவா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி யாருமே அதை பத்தி ஹெல்தியா பேசிக்கல. பையனும் அப்படித்தான் இருப்பான். ஆனால் பையனுக்கு வந்து ஒரு கெத்து இருக்கும், அவனுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. போன் பார்த்திருப்பான், பசங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அது எக்ஸ்போஷர் இருக்குமே பட்சத்தில் அவனுக்கு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தின நாலேஜ் இருக்காது. ஸோ இதுதான். பட் இப்போ சைல்டு மேரேஜ்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 17 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அது சைல்டு மேரேஜ். ஒரு 20 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அது சைல்டு மேரேஜ். சில கம்யூனிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க கம்யூனிட்டி படி நாங்க பண்ணுவோம் அப்படின்வாங்க. இதனாலதான் சுப்ரீம் கோர்ட் நீ பண்றீன்னா பண்ணிக்க, ஆனா அண்டர் 18 இருக்க பொண்ணு கூட ஹஸ்பண்டே இன்டர் கோர்ஸ் வச்சிருந்தாலும் அது ரேப்பு தான் அப்படின்ட்டாங்க. நீ இப்படி போனீங்கன்னா நான் எப்படி போவேன் அப்படி. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. லீகலி 18-21 தான் சொல்லுவாங்க. அண்ட் நான் யூஸ்வலா என்ன சொல்லுவேன்னா, பினான்சியலி அண்ட் எமோஷனலி நீங்க இண்டிபெண்டா இருக்கும் பட்சத்தில் யூ ஆர் ரெடி ஃபார் மேரேஜ் தான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னுமே எங்க அப்பா காசுல தான் நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் நீ ரெடி ஆகலன்னு அர்த்தம். சம்பளத்துல நீ வாங்கி கொடுக்குறியா, இல்ல பிரச்சனை வரும்பொழுது யாரோட டிஸ்கஷன் இல்லாம நீங்க 2 பேருமே பேசி சால்வ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா, சோ நீங்க 2 பேருமே மேரேஜ்க்கு ரெடி. இதுதான் பிசிக்கலி எமோஷனலி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் மேரேஜ், யூ ஆர் ரெடி ஃபார் செக்ஸ். பட் கன்சென்சுவல் செக்ஸ்க்கு இந்த ஏஜ் லிமிட் வேணுமா ப்ரோ? 2 பேர் 16ல இருக்காங்கன்னு இல்ல, அப்படிலாம் கிடையாது. 2 பேர் அண்டர் 18 இருக்கும் பட்சத்தில் எப்படின்னா, இதை வந்து நம்ம லீகலா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்ஸோ கேஸ்ல மாட்டிப்போம். இப்போ ஆக்சுவலா என்னோட क्वेश्चन வந்து அதுதான். ஏன்னா இப்போ ஒரு அடலசன்ட் ஏஜ்ல அந்த செக்சுவல் அர்ஜ்ங்கிறது வந்து ஒரு 15-16லயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது 2 சில்ட்ரன் வந்து அவங்க லைக் அண்டர் 18 2 பேர் வந்து கன்சென்சுவலா செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே கூட அது வெளிய விஷயம் தெரிஞ்சா, இன்கேஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியும் போது அந்த இன்னொருத்தவங்களை வந்து மாட்டி விடுறதுக்கு இதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த क्वेश्चन தான் எனக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு டிபேட்டபிள் தான். பாக்ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட்ல வந்து ஒரு உண்மையான கேஸை நான் சொல்றேன். ஒரு பையன் அவனுக்கு வந்து 18, ஓகே, இந்த பொண்ணுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 16. 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க, கான்செக்சுவலா செக்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அங்க போகலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வரும்பொழுது கம்ப்ளைண்ட் வந்து எப்படின்னா, என் பொண்ணை வந்து ஏமாத்தி கூட்டு போயிட்டான் அந்த பையன் அப்படின்னு. இப்ப அந்த பையனுக்கு வந்துட்டு கேஸ் அவன் மேல போட்டாங்க, பாக்ஸோ கேஸ் போட்டாங்க. சரியா, இது வந்து யூஸ்வலா நடக்கும். ஸோ ஒரு வந்து அண்டர் 18 நடக்கும்போது அது பேரண்ட்ஸ் வரையே போச்சுன்னா பையனுக்கு எப்பவுமே ஆபத்தாயிருக்கு. சரியா, உடனே எல்லா பேரும் பொண்ணுங்க எல்லா பேரும் தப்பிச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல கேர்ளுக்கு வந்து வாய்ஸ் கம்மியாயிரும். கண்டிப்பா யூஸ்வலா வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து ஃபைட் பண்ணிருப்பா.
நான் தான் கூட்டு போனேன், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு. ஆனா சட்டம் வந்து எப்போதுமே அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணுனால சொல்ல முடியுமா, ஒரு குழந்தையால சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது பேரண்ட்ஸ் சொல்றது வந்து ரொம்ப ஓவர் வாய்ஸா ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலா கான்செப்சுவலாவே நடந்தா கூட 2 பேருமே அண்டர் 18 இருக்காங்கன்னா பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ இதனாலதான் ஆக்சுவலா ஒரு பாக்ஸோ ஒரு கேஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, கான்செப்சுவலா நடக்கிற டீனேஜ் செக்ஸ் பத்தின ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் பாக்ஸோல கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இட்ஸ் ஹேப்பனிங்ல, இது நடக்குது. இப்ப சென்னையிலேயே ஜாஸ்தி நடக்குது, மதுரையிலயும் நடக்குது. ஓரளவுக்கு எக்ஸ்போசரான ஃபேமிலியில சிட்டிஸ் எல்லாம் நடக்கும் பட்சத்தில் நீங்க பாக்ஸோக்குள்ள அதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலா ஒரு இருக்கும் போதும் அந்த பிரச்சனையா வர்றதுக்கான காரணங்கள் பாக்ஸோல இருக்கும். இது வந்து ஒரு டிபேட்டபிள், ஆனா இன்னும் அப்டேட் பண்ணல, நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த யூஸ்வலா அந்த பாக்ஸோ சட்டத்துல இன்னும் 2012 வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு, டீச்சர்ஸ் பண்ற அபியூசஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. ஒழிய கான்செப்சுவலா நடக்கிற விஷயம், கன்சென்டோட நடந்த விஷயம், அதை பத்திலாம் பெருசா எந்த டெஃபினிஷனுமே அதுக்குள்ள இல்ல. ஸோ அதனால இன்னுமே அது வந்து அந்த பையங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தாவே அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு சொசைட்டி வந்து ஒரு க்ளோஸ்டு மைண்ட்ல இருந்து கொஞ்சம் ஓப்பனா டிரான்சிஷன் ஆகும்போது வந்து அதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அது இது செக்ஸ் எஜுகேஷனை விட்டுக்கங்களேன், நம்மளே வந்து ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு பையனோட மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் ஓப்பனா மாறுறோம்னா அந்த டிரான்சிஷன்ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணதான் பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ இவ்வளவு தூரம் இந்த சேஞ்சஸ் வரணும்னு நம்ம யோசிக்கிறோம், பேசுறோம். இது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து ஃபேமிலி அல்லது நம்ம சர்க்கிள்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சின்ன சேஞ்ச். ஏன்னா இப்போ இந்த பாட்காஸ்டுடைய நாங்க ஆரம்பிச்ச அப்ஜெக்டிவ்னே கூட வச்சுக்கலாமே. ஏன்னா நாங்க 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்க்கிள்ல பேசி பார்ப்போம் இந்த மாதிரி சில ப்ராக்ரெசிவான விஷயங்களை, இல்ல ரொம்ப டேபான விஷயங்களை வந்து பேசாம இருக்கிறதோ, இல்ல அதை உடைச்சு வெளியே பேச வைக்கிறதுன்றத ஃபேமிலிக்குள்ளேயோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள், இமிடியட் சர்க்கிள்குள்ளேயோ பேசணும் ட்ரை பண்ணும்போது அதுல ஒரு சில இடங்கள்ல அது நல்லா போயிருக்கு, ஒரு சில நல்லா போல. அப்படிங்கிறத தாண்டி தான் சரி இந்த மாதிரி பாட்காஸ்டா போட்டோம்னா கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்பாங்கல்ல நினைச்சுதான் இதை ஆரம்பிச்சோமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த செக்ஸ் எடுங்கிற விஷயத்த வந்து இப்ப பாட்காஸ்ட்ல நாங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் ஓப்பனா பேசுறோம். பட் இதவே நம்மளோட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள்லயோ இதை பத்தின கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப என்னோட கசின் சிஸ்டர் வந்து அவங்க வந்து மேரீடு, 2 கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்க அதை எப்படி சொல்லி கொடுத்தாங்க என்னங்கிறத பத்தி ஃபுல்லா தெரியாது. ஏன்னா நான் அவங்களோட ஒரே ஊர்ல அடிக்கடி மீட் பண்ணி அப்படி இல்லை, நாங்க எப்பயாவது ரேரா மீட் பண்ணுவோம். பட் இந்த குட் டச் பேட் டச் பத்திலாம் நான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரம் சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு என்னன்னா, நான் இப்போ உங்களோட எபிசோட்ஸ் நான் கேட்டிருக்கேன். அண்ட் இதுல இன்ஸ்டாகிராம்ல மாயா சம்மா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவங்கள நாங்க நிறைய ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல நாங்க ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறத விட சேஃப் பிஹேவியர் அன்சேஃப் பிஹேவியர் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதுல நிறைய ஆம்பிகுட்டி குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா, என்னால இதை வந்து அவங்க இந்த கசின்ட்ட வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னால முடியல அந்த இடத்துல. சோ இத பிரேக் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு? ஏதாவது ஒரு இது இருக்குமா? ஆக்சுவலா செக்ஸ் எஜுகேஷன் பத்தின டாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு சிஎஸ்ஏ வந்து ஒரு பெஸ்ட் டூல் தான். சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறத வச்சே நம்ம கொண்டு வரலாம் அழகா. பட் குட் டச் அண்ட் பேட் டச்ங்கிற ஒரு விஷயத்தோட டிராபேக் என்னங்கிறத வேணா அவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கும் அவங்களுக்குமான கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும். சரியா? நீங்க ஃபர்ஸ்டே இதை பத்தி பேச போறீங்கன்னா கண்டிப்பா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஆனா யூ கேன் சே குட் டச் பேட் டச்ங்கிற விஷயத்தோட டிராபேக் சொல்லுங்க. என்னன்னா, நான் சொல்ற விஷயங்கள் யூஸ்வலா லிசனர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப குட் பேடுங்கிற 2 வார்த்தைகள் குழந்தைங்களோட உலகத்துல ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குட் பாய் பேட் பாய் அப்படின்னு யாராவது நம்மள சொல்றாங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி பிக் வேர்ட் இன் அவர் வேர்ல்ட். குழந்தையா இருக்கும்போது என்னை குட் பாய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். என்னை பேட் பாய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு வந்து உறுத்திட்டே இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு ஏதாவது எழுது அப்படின்னு சொன்னா கூட ஐ ஆம் அ குட் பாய் அப்படின்னு தான் எழுதுவோம். நமக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அது. ஸோ குட் டச் அண்ட் பேட் டச்ங்கிற 2 விஷயத்த நான் பார்க்கும்போது குட் அண்ட் பேடுங்கிற ஒரு விஷயத்தினால பேட் டச் ஆன குழந்தைங்க நான் ஒரு பேட் கேர்ள்,
நான் ஒரு பேட் பாய் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அவங்களோட உடலை பத்தின ஒரு பேட் தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? அப்புறம் வந்து டச்சுங்கிற ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றேன், யூஸ்வலா வந்துட்டு அபியூசஸ்ல 2 டைப் இருக்கு. டைரக்ட் அபியூஸ் இருக்கு, இன்டைரக்ட் அபியூஸ் இருக்கு. நேர்முகமாக நடக்கப்படும் பாலியல் வன்கொடுமை, மறைமுகமாக நடக்கும் பாலியல் வன்கொடுமை. நேரடியாக நடக்கிற பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த டச்சுங்கிற ஒரு விஷயம் வரும். சரியா? மறைமுகமா இப்ப நான் சொல்ற விஷயத்துல வந்து அஃபண்டருக்கும், அதாவது குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துற நபருக்கும் குழந்தைக்கும் இடையே, நான் இப்ப சொல்றதுல நீங்க யோசிச்சு பாருங்க, டச்சுங்கிற ஒரு விஷயமோ கான்டாக்ட்ங்கிற ஒரு விஷயமோ வருதா அப்படின்னு. குழந்தைங்கிட்ட தப்பான படத்தை காட்டுறது, லேப்டாப்ல ஒரு பேட் மூவிஸை போட்டு இதை பாருன்னு சொல்றது, குழந்தைங்க முன்னாடி ட்ரெஸ் கலட்டுறது, இல்லைன்னா குழந்தைங்கள ட்ரெஸ் கலட்ட சொல்றது, குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இவங்க தெரியாத மாதிரி பாக்குறது, குழந்தைங்க கிட்ட ஏதாவது புதுசா ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா நீ கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே இன்டைரக்ட் அபியூசஸ். நீங்க குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அங்கிளா இருக்கட்டும், ஆன்டியா இருக்கட்டும், ஹூமெவர், அந்த குழந்தைங்க ஒரு பேடான ஒரு அன்சேஃபான விஷயத்துல அப்ரோச் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் அபியூசஸ் தாங்க ஆப்வியஸ்லி நடக்கும். அதுல எப்படி குழந்தை ரியாக்ட் பண்றத வச்சுதான் டைரக்டுக்கே போவாங்க. சரியா? அப்போ குழந்தை குட் டச் அண்ட் பேட் டச்ச கத்துக்கிட்ட ஒரு குழந்தை, அவர் தான் நம்மள இன்னும் டச் பண்ணல, ஷர்ட் மட்டும் தானே கழட்ட சொன்னாரு, அவர் தான் நம்மள என்ன டச் பண்ணல, ஜஸ்ட் லேப்டாப்ல மூவி தானே காட்டினாரு, அவர் தான் என்ன இன்னும் டச் பண்ணல, என்னைய தானே ட்ரெஸ் கலட்ட சொன்னாரு, டச் பண்ண பிறகு நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லுவோம் இப்படின்னு அவங்க வந்து மைண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிடும். when you are bringing this world cup behavior, safe and unsafe, பாதுகாப்பாக பழகும் விதம், பாதுகாப்பு இல்லாம பழகும் விதம், இந்த 2 விஷயத்த நீங்க சொல்ல வரும்பொழுது சேஃப் அண்ட் அன்சேஃப்ங்கிறது செல்ஃபான ஒரு விஷயமே இல்லை. என்னை அவங்க சேஃபா ட்ரீட் பண்ணல, அவங்க மேலதான் அது தப்பு. என்னை அவங்க அன்சேஃபா ட்ரீட் பண்றாங்க, அவங்க மேலதான் அந்த தப்பு அப்படின்னு, என் மேல தப்பு இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 2 டேர்ம்ஸ்ல வந்துடும். பிஹேவியர்னு வரும்போது தொடுறது, பாக்குறது, செக்ஷுவல் கெஸ்டர்ஸ் கொடுக்கறது, மூவிஸ் காட்டுறது, இன்டைரக்ட், இந்த மாதிரி எல்லா டெர்மினாலஜியும் வரும். சேஃபா பழகுறோம், அன்சேஃபா. இது இன்னும் ரொம்ப சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம்னா, அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது உன்கிட்ட மற்றவங்க எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரிதான் அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துல இல்லேட்டாலும் பழகணும். அம்மா அப்பா இல்லாத போது அவங்க உங்ககிட்ட பழகுற விதங்கள் மாறுது, உனக்கு பிடிக்கல, அன்சேஃபா இருக்கு அப்படின்னா அது வந்து அன்சேஃபான ஒரு விஷயம், நீ அம்மா கிட்டே அப்பா கிட்டே வந்து சொல்லுன்னு சொல்லிடணும். இதுதான். ஸோ குட் டச் பேட் டச்ங்கிறது வந்து நாங்க முழுமையா வேணாம்னு சொல்ல, பட் தட் இஸ் நாட் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு 10% தான். டைரக்ட் அபியூசஸ் தான் அது காப்பாத்துமே ஒழிய, இன்டைரக்டா நடக்கப்படுற 90% இன்டைரக்ட் அபியூசஸ் தான் அதிகமா நடக்கும். அதுல மெச்சூரிட்டி, குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பொறுத்து அவங்க டைரக்டுக்கே போவாங்க. சரியா? இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் அபியூசஸ்ல ட்ரெஸ்ஸை கலட்டி பார்த்த பிறகு டைரக்ட் அபியூஸ் போயிட்டு டைரக்ட் அபியூஸ்ல பேட் டச் ஆகி அந்த குழந்தை பேட் டச்ன்னு சொல்ல போறேன்னு சொல்லும்போது, நீ தான் என் ரூமுக்கு வந்த, அன்னைக்கு நான் ஷர்ட் கழட்டும் போது நீ எதுவுமே சொல்ல, உங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன் இவன் தான் என்னை ஷர்ட் கழட்ட சொன்னா அப்படின்னு குழந்தைய பிளேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ சேஃப் அண்ட் அன்சேஃப் பிஹேவியர் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஆனா குட் டச் பேட் டச் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அன்லேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் சேஃப் அண்ட் அன்சேஃப் பிஹேவியர் கொண்டு வரும். இதுதான். இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும்னு ட்ரை எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எது வந்து ரொம்ப அதிகம் எது கம்மிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க செக்ஸ் எஜுகேட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு இதை ஃபாலோ பண்ணலாம், இப்ப இது சொல்லலாம் அப்படின்னு தெரியும். இப்ப சொந்தக்கார குழந்தைங்களுக்கோ யார்ட்டையோ நான் சொல்லணும்னு நினைக்கிறப்ப நானா ஏதாவது தப்பா சொல்ல போய் இல்ல அவசரப்பட்டு ரொம்ப ஏர்லியா சொல்ல போன தப்பா போயிடும்ல, எப்படி வந்து இதுக்கு வந்து மக்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இது மாதிரி ஓகே. ஸோ அதுக்கு நான் ஒரு தனி எபிசோட் போட்டுப்பேன், செக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு, அதை நீங்க லிசன் பண்ணலாம். ஆக்சுவலா ஏஜ் அப்ரோப்ரியேட்டா தான் இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்போ செக்ஸ் எஜுகேஷன் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 13 வயசு, 5 வயசு, 3 வயசுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி 0. ஏஜ் 0 இருக்கும் போதே அந்த குழந்தை வந்து கத்துக்கிறோம் நம்ம கிட்ட இருந்து. ஏஜ் 0னா குழந்தை வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும்போது எப்படி வந்து அந்த குழந்தை வந்து யூஸ்வலா அம்மா அதாவது வெளியே வந்த பிறகும் அம்மாவை பார்த்தா மட்டும் அது பயப்படாம அம்மா கிட்ட மட்டும் அழுகாம இருக்கு அப்படின்னா, அந்த 9 months யூட்ரஸ்ல இருக்கும் போதே அம்மாவோட பாடி ஹீட்டு, அம்மாவோட பிரீத்திங் சவுண்டு, அம்மாவோட வளவி சத்தம், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும். வெளியே வந்த பிறகு அந்த குழந்தைக்கு அதே வார்ம்த்ல, அதே ஸ்மெல்லு, அதே வளவி சத்தத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை அழுகாது. ஓ இவ்வளவு நாளா இவங்க தான் நம்மளை உள்ள வச்சிருந்தாங்க போல அப்படின்னு தாட் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் இருக்கு, அதான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன், பேபிஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1 year ஃபுல்லா அந்த குழந்தை சொசைட்டில ஒரு மெம்பர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குமா. சோ அப்ப எப்படிப்பட்ட நபர்களை நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோங்கிறது தான் விஷயமே. சோ அப்படி அம்மா வந்து அறிமுகப்படுத்துற முதல் நபர் யாருன்னா அப்பா தான்.
அந்த அப்பா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து வந்து அவங்க அம்மாவோட ஸ்டொமக்கை தொட்டு தொட்டு பார்த்திருப்பாரு. அத குழந்தை எப்படி யோசிக்கும்னா, யாரோ வந்து தொடுறான் இவங்கள, ஆனா இவங்க அழுகாம கவலைப்படாம ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தெரியும். வெளியே வந்த பிறகு அதே நபர் அம்மா கிட்ட வரும்போது, ஓ இவன் தான் அவனா அப்படின்னு கனெக்ட் பண்ணி அப்பா கிட்டயும் அது வந்து அழுக ஆரம்பிக்காது, அப்பா கிட்டயும் அது கம்ஃபர்டபுளா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சொல்லி கொடுக்காமயே சேஃப் அண்ட் அன்சேஃபான வார்ம்த், சேஃப் அண்ட் அன்சேஃபான டச் அதுவே கத்துக்கிறோம். இப்படிதான் நடக்கும் ஆக்சுவலா. இது போக போக குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலா வந்து என்னன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல, அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணா போதும். இப்ப வந்து மாமா கிட்ட போய் மாமா தூக்கும் போது உடம்ப ஃபுல்லா நெளிக்குது அப்படின்னா கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம மாமா தானே புடிச்சு அமுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட பயாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம சப்ரஸ் பண்றோம். அது என்னோட உடம்பு எனக்கானது இல்ல, அம்மா சொன்னாலோ மாமா சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும்னு பழகிடும். பிடிக்காத விஷயத்த பண்ணவன் விட்டுருங்க, அவ தூக்குறது பிடிக்கல கூட கொடுங்க நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஓகே, எனக்கு பிடிக்காது நடந்துச்சுன்னா அம்மா வந்து நம்மளை வாங்கிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப பிடிக்காத நேரத்துல எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அது தவிர்க்காது. இது ஒரு கண்டிஷன். இது குழந்தையா இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு சிலபஸ் போதும், சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்க குழந்தை ரியாக்ட் பண்றதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா போதும். இதுதான் வந்து குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரை நம்ம நடத்துற செக்ஸ் எட். ஓரளவுக்கு அவங்களுக்கு குளிக்க ஊத்தும் போதே நம்ம வந்து ஐ எம் வாஷிங் யுவர் ஹேண்ட், ஐ எம் வாஷிங் யுவர் ஐஸ், ஐ எம் வாஷிங் யுவர் மவுத், ஐ எம் வாஷிங் யுவர் பட்டெக்ஸ், ஐ எம் வாஷிங் யுவர் பீனஸ், ஐ எம் வாஷிங் யுவர் வால்வா, இப்படி சொல்லி கொடுத்துட்டே வரணும். யூஸ்வலா அந்த பிரைவேட் பார்ட்ஸ் சொல்றது குழந்தைங்களுக்கு 4 இருக்கும். வாய்ப்பகுதி, மார்பு பகுதி, காலுகளுக்கு இடையில் உட்காரும் இடம். இதுதான் நாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன்னா இவங்க போதுமானாலும் இதை கத்துக்கிட்டா போதும். யூஸ்வலா அந்த வெஜைனாக்கும் வால்வாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெளிப்புறமா நம்ம பாக்குறது தான் வால்வா, உள்ள நேரோ டியூப் மாதிரி இருக்குல்ல அதான் வெஜைனா. யூஸ்வலா எல்லா பேரும் வெஜைனான்னு தப்பா சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வால்வான்னு சொல்லி கொடுத்தா போதும். வெஜைனாங்கிறது உள்ள இருக்க டியூப் தான், சரியா? வெளியில இருக்கிறது அந்த ஓப்பனிங்ஸ் பேர் வால்வான்னு சொல்லுவோம். வால்வாவை நான் தொடுறேன், எதுக்கு தொடுறேன் அப்படின்னா அம்மா வந்து அதை வாஷ் பண்ணி விடுறேன். பிடிக்காத நேரத்துல அம்மாவே தொட்டா கூட நீ வந்து நோன்னு சொல்லணும். ஓகே, அம்மாவே தொடக்கூடாதுன்னா வேற ஒருத்தரும் தொடக்கூடாதுங்கிற தாட் அவங்களுக்கு வந்துடும். பீனஸ் வந்து அம்மா வாஷ் பண்ணி விடுறேன், அதனாலதான் நான் தொட்டேன், காரணம் இருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு தொட்டாரு அப்படின்னா அம்மாவே தொட மாட்டாங்க மற்ற நேரத்துல, இவன் யாரு தோட்டுறதுக்கு, நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லுவோம், அப்பா கிட்ட சொல்லணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது பாடி பத்தின நாலேஜ் குழந்தைய கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து தனியா தான் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, நான் இல்லாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, மத்தவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க பெட்ரூம் வரையே போக கூடாதுன்னு சொல்றது. இது வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரையே வரும், சரியா? அப்புறம் சேஃப்டினா என்ன, பாடி சேஃப்டினா என்ன, உன்னோட கூட இருக்க கேர்ள்ஸ் நீ எப்படி ரெஸ்பெக்டா பாத்துக்கணும், உன்னோட ஒருத்தவங்களுக்கு நீ ஹக் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ ஹக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி. அப்புறம் அடலசன்ட் போகும்போது தான் அவங்களுக்கு கன்சென்ட், பாடி பவுண்டரி, அப்புறம் ரிலேஷன்ஷிப்னா என்ன. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அதர் தென் ரிலேட்டிவ்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள தான் வருவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத அவனே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற ஒரு ரிலேஷன். அதான் வந்து அவன் எவ்வளவு ஹெல்தியா பாத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு அவனோட பார்ட்னர்ஸ் அவன் சூஸ் பண்றது, அது வந்து எவ்வளவு ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் யூஸ்வலா நமக்கே தெரியும் 13, 14க்கு அப்புறம் அவனோட அடலசன்ட் பீக்ல இருக்கும். அப்போ வந்து அவன் யூஸ்வலா போனோகிராஃபிக்கு எக்ஸ்போஸ் ஆவான், மாஸ்டர்பேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆவான். அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து ரியாலிட்டி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான், இட்ஸ் நாட் ரியாலிட்டி அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லி வைக்கலாம். இன்னொன்னு ஒரு அட்வைஸ் என்ன, இந்த மாதிரி டாபிக்ஸ் பத்தின டவுட் உனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கேட்கலாம்ங்கிறத சொல்லலாம். இல்ல நான் படிக்காதவன், நீங்க வந்து குழந்தைங்க கேட்கறப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நிறைய வீட்டுல வந்து இந்த ஃப்ரீயா வந்து குழந்தைங்க வந்து அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ கேட்கற அந்த அட்மாஸ்பியரே இல்ல. அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் செகண்ட் பேரண்டா சொல்ல போற டீச்சர்ஸ் தான் அந்த இடத்துல ரோல் பிளே பண்ணணும். கிளாஸ் ரூம்ல இதை பத்தின கான்வர்சேஷன் எடுத்துட்டு வரணும். யூஸ்வலா நான் செக்ஸ் எஜுகேஷனோட பர்டனை வந்து எப்போதுமே டீச்சர்ஸ் மேலதான் வைப்பேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க இல்ல, ஆனா எல்லா டீச்சர்ஸும் படிச்சவங்க. அவங்க கண்டிப்பா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ல சைல்ட் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், சரியா? ஸோ டீச்சர்ஸ் மேல அதிகமான பர்டன் இருக்கு. பிளஸ் வந்துட்டு 30 குழந்தைங்களை சேர்த்து வச்சு நடத்தும் போது அது உண்மையிலே ரொம்ப எந்துவா இருக்கும், சரியா? போனோகிராஃபி பத்தின ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன், சிம்பிள். ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதுல ஒரு அப்யூசிவா ஒரு சீன் வருது அப்படின்னா அந்த சீனை வச்சு அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த படத்துல வந்து இந்த மாதிரி அவன் அடிச்சான் பாத்தீங்களா, புதுசா ஒரு படம் வந்துச்சு, ஆமா அதுதான் வந்து வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம ஆக்சுவலா எனக்கு அப்படி சர்ச் ஃபாதர் மாதிரி வாய்ஸ் மாறிடுச்சுல.
ஃபைன். இதுதான் வயலன்ஸ் சொல்லுவாங்க. யூஸ்வலா ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம அவங்கள தொடக்கூடாது. உங்க அப்பா அப்படிதான் உங்க அம்மா கிட்ட பழகிக்கிட்டு இருக்காங்க, அப்படி பழகலன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்க அப்பாவே நீங்க வார்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து அதிகமா நீங்க வயலன்ஸ் நீங்க எப்ப பாக்கலாம்னா, போனோகிராஃபின்னு ஒரு என்டையர் வேர்ல்டு இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு, இட்ஸ் நாட் அ ரியல் ஒன் அப்படின்னு சொல்லி போனோகிராஃபி பத்தின எக்ஸ்போஷர் நீங்க கொடுக்கலாம். யூஸ்வலா வந்துட்டு அந்த போனோகிராஃபிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வார்னிங்காவது போடணும், இது எல்லாமே ஸ்கிரிப்டட், அதை போடவே மாட்டாங்க. ஒருத்தவங்களால நான் ஆக்சுவலா இந்த செக்ஸுவல் ஸ்டெமினான்னு எபிசோட்ல சொல்லியிருப்பேன், 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் யாராலையும் பண்ண முடியாதுங்க. ஆன் ஆவரேஜா 20 minutes 15 minutes தான் எந்துவா இருக்குது. ஆனா இவங்க வந்து அந்த போனோகிராஃபியை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பையன் அதுலதான் செக்ஸ் எஜுகேஷன் வந்து போனோகிராஃபின்னு நினைச்சுக்கிருக்காங்க, அது தப்பு. அதே மாதிரி போனோகிராஃபிக்குள்ள செக்ஸ் எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆப்போசிட் ஜெண்டர் மேல இருக்க அந்த தாட்டை வந்துட்டு தப்பான புரிதலுக்கு கொண்டு வரும். ஸோ இதுதான், இது மாதிரி மாறும். அப்புறம் ஒரு 20 போயிருச்சு அப்படின்னா அவனுக்கு போர் அடிச்சு போயிடும், மாஸ்டர்பேஷன் இதெல்லாம் போர் அடிச்சு போயிடும். அவன் ரிலேஷன்ஷிப்குள்ள வர ஆரம்பிப்பான், ஒரு பொண்ணை அவன் சூஸ் பண்ணுவான். அப்ப அது டாக்ஸிக்கா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா, இல்ல வந்து சைக்கோபாத்தா அவன் இருக்கானா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் பத்தின நாலேஜ் வந்து நீங்க தாராளமா கொண்டு வரணும். ஸோ இதுதான் அப்படியே கொஞ்சமான சப்ஜெக்டா இருக்கும். அப்புறம் போக போக அவனுக்கே ஃபேமிலிக்குள்ள வர்றான் அப்படின்னா பொறுப்புகள் இதெல்லாம் வரும். இன்னொன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ்னு ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க செக்ஸ் எஜுகேஷன்ல, வச்சுக்கணும். அதே மாதிரி உன்னோட ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்கள மக்களோட பாடியும் நீ வந்து சேஃப்டியா நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. எம்பத்தி கொண்டு வருவாங்க. இந்த பஸ்ல நான் போயிட்டு இருக்கும் போது என் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அவளை உரசணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா நீ யோசிக்கணும், உன்னோட தங்கச்சியோ இல்லை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ வேற ஏதோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ உனக்கு அந்த பொண்ணுகிட்ட உரசுறதுக்கோ உனக்கு அந்த பொண்ணுகிட்ட சேட்டப் பண்றதுக்கோ உனக்கு தோணாது. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த ஜெண்டர் எம்பத்தியை வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்துடும் ஒரு பையனுக்கு. இன்னொன்னுங்க, ஒரு சிம்பிளா ஒரு என்னன்னா, ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் தப்பா என் மேல உட்காந்துட்டான், கீழே காலை பிடிச்சிட்டே இருந்தான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஒரு பையன் கிட்ட எனக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த பையன் இன்னொரு ஒரு பொண்ணை தப்பா பார்க்க மாட்டான். எங்க அம்மா அன்சேஃபா எவனோ வச்சுட்டானா அது மாதிரி அப்படித்தானே இந்த பொண்ணும் ஒரு மாதிரி கூனி குறுகி ஒரு மாதிரி சுருங்கிடுவா, அவளால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியாதுதானே எனக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த விஷயம் தான் ஏஜ் அப்ரோப்ரியேட்டா வருங்க. இன்னொன்னு வந்துட்டு இப்ப இந்த எபிசோட் கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 13 வயசு 14 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உடனே இன்னைக்கு போய் உங்களால மாஸ்டர்பேஷன் பத்தியும் போனோகிராஃபி பத்தியும் அவங்க கிட்ட டாக் எடுக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி பேசவே இல்லை. சோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா ஜஸ்ட் உங்களால முடிஞ்ச அளவு ஒரு கெஸ்டர்ஸ் வேணா கொடுக்கலாம். நியூஸ் பேப்பர் இஸ் த பெஸ்ட் திங். நியூஸ் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல டூல் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் நீங்க எடுத்துட்டு போறதுக்கு. எப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ரேப்புங்கிற ஒரு சீன் வருதுன்னு வைங்களேன், ரேப் நடந்துச்சு ரொம்ப, இப்போ ஏதோ ஒரு ஊர்ல பொள்ளாச்சியில வந்து ரொம்ப அடிக்கடி நடந்துட்டே இருந்துச்சுல, அதை நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணி ஒரு ரேப்புங்கிறது என்ன, அபியூஸ்ங்கிறது என்ன, ஒரு பொண்ணை நம்ம வார்ன் பண்ணிடுவோம். அந்த இடத்துல என்ன வார்ன் பண்ணுவோம்னா, நீ 6 மணிக்கு மேல வெளில போக கூடாது, 7 மணிக்கு மேல வெளில போக கூடாது அப்படி. ஒரு பொண்ணை நம்ம சேஃபா அங்க நடந்துக்கிறான் அப்படின்னு. சோ என் வீட்லயும் ஒரு பையன் இருக்கான், எப்படி ஒரு பொண்ணு வெளியே போகும்போது பத்திரமா வரணும் அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்றோமோ, அதே மாதிரி அந்த பையனுக்கும் அதே வீட்டுல நம்ம சொல்லி கொடுத்துடணும். என்ன சொல்லி கொடுத்தோம்னா, வெளில போனா ஒழுங்கா வாழை சுட்டிட்டு போயிட்டு வர பாக்கணும், யாரையும் சீண்டக்கூடாது, யாரையும் நீ வந்து அபியூஸ் பண்ணக்கூடாது, யாரையும் நீ கேட் காலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. பசங்களை திருத்திட்டீங்கன்னா பொண்ணுங்களும் சேஃப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பத்தி சொல்ல வராங்க, சைல்டு போனோகிராஃபி பத்தி ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா அந்த நியூஸை யூஸ் பண்ணி போனோகிராஃபி பத்தி சொல்லிடலாம். விஸ்பர் ஆட் வந்துச்சுன்னா விஸ்பர் ஆட் பத்தி உங்க வீட்டுக்குள்ளே மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை பத்தின கான்வர்சேஷன் கொண்டு வந்துடலாம். எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட கான்வர்சேஷன் நான் அப்படிதான் கொண்டு வந்தேன். என்னம்மா இது போடுறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் இப்ப எனக்கு எங்க அம்மாவுக்கு என்னால மெனோபாஸ் வரைய டீச் பண்ண முடியுது. அந்த கான்வர்சேஷனை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேங்கிறது தான் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணலாம். சீரியலை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இதெல்லாம் வராது, உங்களால எந்த ஒரு டாபிக் எடுக்க முடியாது.
அதுல ரொம்ப டாக்ஸிக்கான விஷயம் தான் வருது. அதுல தாலியை கட்டின உடனே பொண்டாட்டி ஆயிருவேங்கிறது வரும். அதை வேணா நீங்க வந்து அது வந்து இல்லீகல்பா, ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் மேரேஜ் அப்படின்னு வேணா நீங்க சொல்லி வைங்க. மருமகளை துப்பாக்கியில சுடலாம் அப்படிலாம் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப. இன்னும் நம்ம என்னதான் இவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அனுப்புனாலும் சாயங்காலம் டிவியை போட்ட பிறகு ரியாலிட்டியோட காட்டி நம்ம கொடுத்த இன்புட் எல்லாத்தையும் கரைச்சிருவாங்க. அது திருப்பி திருப்பி வேற மதியம் நாளைக்கு மதியமும் போடுவாங்க பாப்போம். இல்ல இந்த சிலபஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல, இல்ல இந்த அடல்ட்ஸ்க்கு ஏதாவது கோர்சஸ் இல்ல அடல்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அடல்ட்ஸ் எப்படி வந்து சில்ட்ரன்ஸ் அப்ரோச் பண்ணலாம்? இல்ல இப்ப நீங்க அஸ் a சைல்டா நீங்க வந்து இந்த சிலபஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, செக்ஸ் எஜுகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடல்ட்டா இருக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வே இருக்கா? எப்படி வந்து இல்ல ஒரு அடல்ட் வந்துட்டு எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு போய் டீச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஜெனரலா அவங்களுக்கே தெரியணும்ல. இப்ப ஜெனரலா அடல்ட்ஸ்க்கே வந்து கன்சென்ட் என்னன்னு தெரியல, லைக் செக்ஸ்னாலே வந்து ஒரு ஐ மீன் அதுல வந்து ஒரு லவ்ங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாம நிறைய பேர் வந்து இருக்கும்ல, அதை கேட்கறேன். அதை பத்தி. ஆமா, அப்படின்னா நீங்க என்னோட பார்ட்னரோட இன்ஸ்டாகிராம், ஆமா ஜானு _தமிழ் அப்படிங்கிற மாதிரி என்னோட பார்ட்னர் ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோட பாட்காஸ்ட் பார்ட்னர் இருப்பாங்க. நீங்க அவங்களோட கேட்டுக்கலாம். அவங்க ஆக்சுவலா ஷீஸ் வெல் இன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவங்க. யூஸ்வலா அவங்க சொல்லுவாங்க. பாட்காஸ்ட் நிறைய இருக்கு, புக்ஸ் ரீட் பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சிம்பிள், ரொம்பலாம் நீங்க படிச்சு புத்தக புழுவாகி இன்னைக்கு நான் வந்து சமுத்திரக்கண்ணி மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போறேன்னா கிடையாது. ABCன்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம் மட்டும்தாங்க. அவேர்னஸ் அபவுட் யூ. எந்த இடத்துல உனக்கு வந்து டவுனா நீ ஃபீல் பண்ற, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நீ எதுக்கு இருக்க, அந்த பொண்ணு உனக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு, இந்த அவேர்னஸ். உன்னோட செல்ஃப் பாடி, உனக்கு நீ எப்ப டர்ன் ஆன் ஆவ, அந்த பொண்ணுகிட்ட எது வந்து அட்ராக்ட் ஆகுது, இதெல்லாம். பவுண்டரிங்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு எந்த விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கும் உனக்கும் உள்ள பவுண்டரி, இந்த விஷயங்கள் பத்தி தான் அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டுப்பேன். அவளுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் வந்து விட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவ தனியா என்ஜாய் பண்ணுவான், நான் தனியா என்ஜாய் பண்ணேன். எனக்கான ஒரு ஃபினான்ஷியல் பவுண்டரி இருக்கு, எனக்கான ஒரு ஜாப் பவுண்டரி இருக்கு. ஸோ இந்த பவுண்டரி. சி வந்து கன்சென்ட், ஒப்புதல். இந்த ஒப்புதல் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றாங்க அப்படின்னா, நியூட் ஷேர் பண்ணுன்னு ஒரு பையன் கேட்கிறான்னா, அந்த பொண்ணு வந்து இல்ல வேணாம் எனக்கு பிடிக்கலன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுவே போதுமான அளவு நோ தான், கூட்டுட்டு நீ வந்துடணும். கன்சர்ன்ல வந்து எப்போ வந்து ஸ்ட்ரைட்டா எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு அந்த ஸ்ட்ரைட் எஸ் வருதோ அது மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். அமைதியா இருந்தாலும் அது நோ தான். வேண்டாம், இல்ல எனக்கு இது இல்ல அப்படின்னு சொன்னா, பண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னா மேனிபுலேட் பண்றது. அப்படி நம்பலையா நீ, நான் பாய் ஃப்ரெண்ட் தானே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது. இந்த அன்னியன்ல ரெமா வந்து போயிட்டு நம்பல நந்தினி. அதேதான் அந்த மாதிரியான உருட்டு எல்லாம் இங்க உருட்டே கூடாது. ஒரு பொண்ணு தயங்குறானா அதுவும் நோந்தான். தயவு செஞ்சு அமைதியா இருந்தா எஸ், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அந்த மாதிரியான உருட்டு எல்லாம் இங்க உருட்டக்கூடாது. ஐ திங்க் அப்படின்னு சொன்னாலும் அது நோந்தான். சரியா? ஒரு உருட்டுல அந்த நான் கன்சென்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான தைரியத்தையே நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கல இப்போ. அந்த ஆமா, அது ஒரு விஷயம். ஏன்னா அதை வந்து கில்ட் ட்ரிப் பண்ணிடுவாங்க இவங்க. நவீன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நோ சொல்லிச்சுன்னா, இப்ப ஏன்டா நம்ம சொன்னோம்னு அந்த பொண்ணுக்கே திருப்பி ஒரு அளவுக்கு கில்ட் ட்ரிப் ஆகும். அதே அந்த ரெமோ சீன்ல வந்து என்னை நம்பல இல்ல அப்படின்னு ரோட்டுக்குள்ள போனா, அந்த இடத்துல சதா வந்து ஜிபி முத்து மாதிரி சாவுன்னு விட்டுருக்கணும். அதுதான் நோங்கிறத அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இவன் இப்ப நியூட் சென்ட் பண்றேன் பண்ணல அப்படிங்கறதுனால உன் ரிலேஷன்ஷிப் அங்க பிரேக் ஆகல. எந்த பொண்ணும் அந்த பொண்ணு ரெடியா இல்ல, அவ்வளவுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கொண்டு வாங்க. ஆனா உண்மையில நான் வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றேன். என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படின்னா யூஸ்வலா என்னோட பாட்காஸ்டுக்கும் சரி ஜானுவுக்கும் சரி லிசனர்ஸ் 2 பேரா இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டாங்கன்னா உடனே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுறது. நீ கேளு, இதை இன்னைக்கு கேட்டுட்டு இதை படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறேன் எனக்கு, அந்த மாதிரி நடக்கும் போல எங்க எபிசோட்ஸ்ல. அவன் படிச்சுட்டு அப்படியே உள் வாங்குவான். கன்செப்ட்னா இது ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு உள்ள வாங்குவான் போல. வாங்கிட்டு புரிஞ்சிருச்சு, இப்படிதான் நடக்குது. ஸோ எனிஹவ் இப்போ இந்த செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது ஏன் வந்து ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா, இது 2 பேர் சார்ந்த ஒரு விஷயம். நீ மட்டும் நீயே அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா இதுக்கு சமுதாயத்துக்கு ஆபத்தே இல்லை. ஒரு நபர் அப்படியே அழிஞ்சு போறான்னு தான் அர்த்தம். உன்னோட என்டையர் நாலேஜ் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு திணிக்கப்படுது.
அவ உன் கூட சேர்ந்து வாழ போறான், சரியா? இல்ல அந்த பையனை கூட சேர்ந்து அப்ப இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற எந்த ஒரு விஷயமே ஹெல்த்தியா இல்லைன்னா அது தப்பு. ஏன்னா அது சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக போகுது, அவங்களுக்கு உங்களோட டாக்ஸிசிட்டி உள்ள போகும், சரியா? நீங்க ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த ஒரு விஷயம் தான் கம்யூனிகேஷன் இஸ் த கீ யூஸ்வலா சொல்லுவாங்க. அதுதான் நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க அப்படின்னா யூஸ்வலா கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அடல்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எப்ப வேணா நீங்க லவ் பண்ணுங்க தாராளம். அதே மாதிரி இந்த ஒரு செடி ஒரு பூ அதுவும் கிடையாது. ஒன்னு முடிஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ஸ்பேஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பிரேக்கப் ஆன பிறகு டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறீங்கல்ல, அது வந்து இந்த எமோஷனல் பைண்டிங் தானே ஒழிய ரியல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அந்த கேப் உங்களுக்கு கண்டிப்பா அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்யூனிகேட் பண்ணுங்க. உனக்கு இதெல்லாம் பிரச்சனை, நீ இதை பத்தி பேசும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது, இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இந்த இடத்துல எனக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, இந்த விஷயத்த வந்து நீ ஏன், ஓகே உனக்கு விஜய் பிடிக்கும் எனக்கு அஜித் பிடிக்கும்னா ஃபைன், தனித்தனி ஆக்டர், நீங்க அதை வச்சு நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி அபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா அவசியம் இல்லதான். இப்படியே கம்யூனிகேட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை, சரி ஓகே நான் இனிமேல் அதை ட்ரிகர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. பேக் ஃபயர்னு ஒரு விஷயம் இருக்கும். அன்னைக்கு நீ பண்ணில அப்ப நான் அமைதியா தானே இருந்தேன், இந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா போகுங்க. இதுதான் அடல்ட்ஸுக்கு சொல்லப்படுற விஷயம். அதை தாண்டி நீங்க செக்ஸ் நீங்க இன்வால்வ் பண்ண போறீங்க அப்படின்னு பட்சத்தில் யூஸ்வலா பசங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். பொனோகிராஃபி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது நாலேஜ். பொண்ணுங்களுக்கு ஆக்சுவலா அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ பெட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கம்ஃபர்டபுளா இருக்காங்களா புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. இல்ல கடல் பண்றதுக்கும் ஹக் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க ரெடினா அது மட்டும் பண்ணிட்டு மூடிட்டு வந்துருங்க. உங்களோட போனோகிராஃபி நாலேஜ பூரா அந்த பொண்ணுகிட்ட திணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா த ஃபர்ஸ்ட் செக்ஸே அவங்களுக்கு டிராமாவாகும். அது வந்து அவங்களுக்கு ஆன்சைட்டி கொடுக்கும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு செக்ஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் செக்ஸ், இட்ஸ் ரேப், அந்த மாதிரி ஆயிரும். இதுதான். இப்போ வந்து ரீசெண்டா இல்ல ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வீடியோ ஒண்ணு வந்துருந்துச்சு. இப்போ இந்த சபரிமாலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு டீச்சர். அவங்கள பத்தி ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஐ திங்க் ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு விமென்ஸ் காலேஜ்ல நினைக்கிறேன் ஒரு ஸ்பீச் மாதிரி பேசுறாங்க. அவங்க அதுல இந்த பொள்ளாச்சி கேஸை பத்தி அவங்க பேசுறாங்க. பேசும்போது வந்துட்டு அவன் அப்படி கூப்பிடுறான்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, நீ ஏன் போற, இப்படி பேசுறாங்க. இதே மாதிரி இந்த ஹீலர் சக்தின்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் வந்துட்டு இந்த அவரோட பேசுற வீடியோஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் இதெல்லாம் போயிட்டு அப்பா அம்மா சொல்றத கேளு, நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல போகாத, பொண்ணை பார்த்தா அப்படி, அதாவது நீ சிங்கிளா இருக்கிறது கெத்துன்னு நம்ம எப்படி இப்படி முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கோமோ அதை அவர் வந்து ஒரு மேடை போட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி பேசுறாரு. உங்க அப்பா அப்படின்னு உங்க அம்மா. ஆமா. இப்ப என்ன கொஸ்டின்னா, ஒரு போஸ்ட் இருக்குங்க, அப்பாவும் அம்மாவோட கஷ்டத்தை நினைத்து பார்த்தால் கனவில் கூட காதல். அந்த மீம் ஆக்சுவலா ரீசெண்டா எங்க பேஜ்ல கூட போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை மாதிரி ஒரு மீம் கிரியேட் பண்ணிருப்பாரு, யாருன்னு தெரியல. அந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்துல விஎஸ் ராகவன் வாய்ஸ்ல கூடாச்சும் வரலாமா இல்ல அதுக்கு ஏதாவது யோசிச்சு பாக்கணுமா? ஆனா தமிழுங்கிறவன் ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் போஸ்டா போட்டவன் தான். இப்பதான் அப்படி இருக்கேன். எல்லாருமே நாங்களே ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாமே இதெல்லாம் பண்ணிருப்போம். ஆமா, சபரிமாலான்னு சொல்றீங்க. 1900 அவ்வளவு தூரம் இல்ல, 2013லயோ 14லயோ அவங்க ஸ்கூலுக்கு போய் நாங்க அவேர்னஸ் கொடுத்து அவங்க கையால கிஃப்ட் வாங்கினவர் தான் தமிழ். இப்ப பார்த்தா அவங்களே ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆயிட்டேன். சூப்பர். அதான் அந்த பாஷால சொல்ற மாதிரி நானே பெரிய டாக்ஸிக், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படிங்கிற. அதேதாங்க. இல்ல நான் இப்ப கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் பேசுறவங்களை வந்து பேரண்ட்ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனோ நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது, அதை ஒரு செல்லிங் பாயிண்டாவே யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸுக்கும் என்ஜிஓஸ் மூலமா போய் வந்து அவேர்னஸ் பண்றீங்க, செக்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க. இப்ப அத வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோ இல்ல அந்த ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? லைக் வந்து எங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி போய் நீங்க ஒருத்தரை கூட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்கன்ற மாதிரியான விஷயங்கள், இப்படி எல்லாம் எதிர்ப்புகள் வந்துருக்கும்ல. சோ ஒரு எஜுகேட்டரா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறது? 2 தான் நான் கொண்டு போறேன். ஆஃப்லைன்ல கொண்டு போறேன். ஆஃப்லைன்ல எப்படின்னா யூஸ்வலா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். செக்ஸ் எஜுகேஷன் யூஸ்வலா வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம எடுக்கும்போது ரொம்பலாம் சேலஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம பிடிச்சிப்போம். அவங்க ரொம்ப தாட் ப்ரோவைக்கிங்கா பேசுவாங்க, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இடத்துல அதே ஒரு பூமர் டீச்சர் இருப்பாங்க, அவங்க எந்திரிச்சு போற நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கு.
பெனட்ரேஷன் அபியூசஸ் பத்தி தான் நான் சொன்னேன். அப்ப என்ன பேசிட்டு இருக்கான்னு அந்த அம்மா எந்திரிச்சு போயெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இட்ஸ் ஹேப்பனிங். ஆனா எனக்கு என்னன்னா, யூஸ்வலா நான் வந்து இவங்களை வந்து நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் திருப்பி, அதே மாதிரி அவங்கள நான் ட்ரோலும் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு கவனிக்கிறவங்க டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. எந்திரிச்சு போறவங்களும் இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றவங்களோ இல்லங்க இது செட் ஆகாதுன்னு சொல்றவன் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸே. அவனுக்கு வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை சொல்றதுக்கு அப்புறம் அவனுக்கான விஷயத்த அவனுக்கு எப்படி அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போவேன். அதுக்கு யூஸ்வலா நாங்க யூஸ் பண்ற ட்ரிக் வந்து எமோஷனல் ட்ரிக் தான். ரேப் கேஸா ஃபர்ஸ்ட் காட்டிடுவோம், நடந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி அந்த எமோஷனலா அவங்கள பைண்ட் பண்ண வச்சுட்டு அதோட சொல்யூஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ள்ஸை வந்து நம்ம டிசிப்ளின் ஆக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்ற ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் தான் நான் சொன்னேன். ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் என்னன்னா, ஜெண்டர்ங்கிறது ஸ்பெக்ட்ரம், எல்லா பேருமே இருப்பாங்க சரியா. ஒரு ஆண் பெண்ணு அப்புறம் தன்னோட பாலினம் எதுன்னு தெரியாதவங்க எல்ஜிபிடிக்கோ எல்லா பேருமே அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புரிதல் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லா பேத்துக்கும் வரணும், பேரண்ட்ஸ்க்கும் வரணும் சரியா. அவங்களோட 50 வருஷம் மூளை இததான் கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம ஒரே நைட்ல ட்ரீட் பண்ண முடியாது. வேணும்னா அவங்கள வந்து மறுபடியும் குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம வேணா நிப்பாட்டி வைக்கலாம். இது வந்து முழுமையா பண்ணணும்னா ஓகே, ரேப்லாம் ரேப் வச்சு வேணா நான் யூஸ்வலா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஏதாவது சொல்லுவோம், இது இப்படி நடந்தனால ஒரு பையனுக்கு லைஃப் போச்சு, ஒரு பொண்ணுக்கு லைஃப் போச்சு, இந்த இடத்துல அந்த பொண்ணு நோன்னு 4 தடவை சொன்ன பிறகு வேணான்னு சொல்லி அந்த நாலேஜ் அவனுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். இதுதான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொன்னு வந்து நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி நான் பண்றது எனக்கே பிடிக்கல, பட் நான் ஆடியன்ஸை மிஸ் பண்ணுவேங்கிறதுக்காக நான் பண்றேன் தான். செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு போகாம அடலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் நான் கொண்டு போவேன். அந்த செக்ஸுங்கிற வேர்டு தானே உங்களுக்கு பிரச்சனை. ஓகே பெட்டர், நான் வந்து ஆடியன்ஸ் நான் மிஸ் பண்ண விரும்பல, ஸோ எனக்காக நான் வந்து சில எத்திக்ஸை மட்டும் மாத்திக்கிறேன். அடலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் கொண்டு போய் என்னால முடிஞ்ச அளவு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஓகே இவர் சொல்லி கொடுத்தது அடலசன் குழந்தை, இப்போ இவங்களோட இந்த பசங்க இப்பெல்லாம் பிஹேவ் பண்றதை தான் சொல்லி கொடுக்கணும். ஆக்சுவலா நான் சொல்லி கொடுத்தது செக்ஸ் எஜுகேஷன் தான். டாபிக் மாத்தினா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க, அவ்வளவுதான். வார்த்தை தான் அவனுக்கு பிரச்சனை, உள்ள சப்ஜெக்ட் தான் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. நான் அடலசன் ஹெல்த் ப்ரோக்ராம் கொண்டு போறேன், இல்லையா ஓகே நான் ஜென்ரல் எஜுகேஷன் கொண்டு போறேன், இந்த மாதிரி கொண்டு இல்லைன்னா ஜென்ரல் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் நான் கொண்டு போறேன். இந்த மாதிரி நான் மாத்திப்பேன். நானும் அதை நினைச்சேன், செக்ஸ் எஜுகேஷன் பேர் வைக்கிறதுக்கு பதிலா நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி ஜெண்டர் எஜுகேஷன் இல்ல கம்ப்ளீட்டா வேற பாடி அனாட்டமி எஜுகேஷன், பாடி எஜுகேஷன் இந்த மாதிரி வச்சா. ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட். குழந்தைங்க கிட்ட போகும்போது நாங்க பாடி சேஃப்டின்னு தான் போவோம். அடலசன் பசங்களுக்கு போகும்போது அடலசன் ஹெல்த் ப்ரோக்ராம் தான் போவோம். பசங்களுக்கு மட்டும் நாங்க நடத்தும் போது பாய் டு மேன் அப்படின்னு போவோம், கேர்ள் டு உமன் அப்படின்னு போவோம். அந்த கேட்சி வேர்ட்ஸ் நாங்க வச்சுப்போம். பேரண்ட்ஸ் கிட்ட போறப்பயுமே ஜெனரலாவே வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் வார்த்தையை அவாய்ட் பண்ணா உள்ள கண்டென்ட் அவங்களுக்கு நிஜமாவே வந்து அவங்க ஒத்துக்கிட்டா கூடவே ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து செக்ஸ் எஜுகேஷன் வார்த்தையை சொல்றப்ப பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதேதான் உள்ளனா ஒரு நடத்துறது என்னமோ அதுதான் அவங்களுக்கு அது தெரியல. எனிவே விட்டுங்க, கவரை மாத்தி நான் அதே சீடி தாண்டா அவங்ககிட்ட வித்துக்கிட்டு இருக்கேன், அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபைன், நான் அந்த மாதிரி மாத்துறதுக்கான வழக்கம் இருக்கு. ஆனா நான் டீச்சர்ஸ் கிட்ட இந்த பாலிஷிங் வேர்ட் நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டாவே ஐ வில் டெல், இது செக்ஸ் எஜுகேஷன் தான், நீங்க டீச் பண்ண வைக்க போற எஜுகேஷன் தான் இது. ஆனால் யூஸ்வலா டீச்சர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்துடுறேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நாங்க போகும்போது யூஸ்வலா எங்க என்ஜிஓஸ் வந்து நாங்க போகும்போது சமச்சீர் புக்கை வச்சு நாங்க வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் மாடல் ரெடி பண்ணிருக்கோம். எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மேக்ஸ் டீச்சர் என்ன நீங்க சொல்லி கொடுக்கலாம் சரியா. இப்ப படிச்சுக்கிட்டே ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு ஒரு சிம்பிள் நான் ட்ரிக் சொன்னா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இப்படி நடத்திட்டே வரும்போது அவர் வந்து சேஃப்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வராருன்னா அந்த இடத்துல குழந்தைங்க கிட்ட சேஃப் அண்ட் அன்சேஃப் பிஹேவியர் பத்தி அவர் சொல்லி கொடுக்கலாம். இது செக்ஸ் எஜுகேஷன். அப்படி நடத்திட்டே வரீங்க, அந்த இடத்துல ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்மோனை யூஸ் பண்ணி ஆக்சிடோசின் ஹார்மோன் பத்தி சொல்லி கொடுத்துருங்க. இட்ஸ் செக்ஸ் எஜுகேஷன். அந்த மாதிரி தமிழ் டீச்சர் வந்து எப்படி சொல்லி கொடுக்கலாம், அந்த கலவிங்கிற ஒரு வார்த்தை வருது, இல்லைன்னா தலைவனும் தலைவின்னு வரும்போது தமிழ் டீச்சர்ஸ்க்கு வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. செம்மையா பண்ணலாம் அவனுங்க. ஆனா இருக்கிறதுலே நமக்கு பிடிச்ச டீச்சர் தமிழ் டீச்சர் தான், ஏன்னா அவர் தான் சாதுவா இருப்பாரு. ஆனா அவருக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த சங்ககால இலக்கியத்துல எல்லாம் உள்ளான்னு வரும், நிறைய வந்து தலைவன் தலைவின்லாம் வந்து கண்ணையும் பார்த்தாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. அது நடந்ததே வந்து ப்ரீ மேரிட்டலா அவங்க வந்து அந்த மாதிரி மீட் பண்றது, செக்ஷுவல் பேசுறது, அதான் நம்ம கதை. அதுல ஆனா வந்து கண்ணை பார்த்து மட்டும் தான் பேசுவாங்க.
அழகான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க அழகா அதை சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு யூஸ்வலா ஹிஸ்டரியை வந்து நம்ம ஹெல்ப்புக்கு எப்பவுமே எடுத்துப்போம். செக்ஸ் எஜுகேஷன் வந்து காமன் தாங்கிறதுக்கு சொல்லும் போது நான் கோயிலை பிடிச்சி இழுத்துப்பேன், ஹிஸ்டரியை பிடிச்சி இழுத்துப்பேன், ஏன்னா அப்பெல்லாம் இருந்துச்சு, தப்பு இல்ல அப்படிங்கிறத நான் அதை வச்சுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது வழக்கம். இப்படிதான் நாங்க மூவ் பண்ணுவோமே. குழந்தைங்கிட்ட போகும்போது யூஸ்வலா அந்த மாதிரி மாத்திப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு செக்ஸுங்கிற டேர்ம் அவங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டு வரும்பொழுது அவங்க வந்து அதை பத்தி கத்துக்கிட்டா போதும். யூஸ்வலா கொஸ்டின் அண்ட் ஆன்சரா போறதே பெஸ்ட்டுங்க. ஒரு பையன் வரான், வந்துட்டு எனக்கே மார்பகம் இல்ல, அக்காவுக்கு மட்டும் இப்படி இருக்கு, ஏன் மட்டும் என்னோட செஸ்ட் மட்டும் ஏன் பிளாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீ என்ன நினைக்கிறேன்னு திருப்பி விட்டுறணும் அவன்கிட்ட. நீங்க நவீனம் யாரும் நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம அதிகமா நான் ஃபீட் பண்ணிடணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஸோ ரிப்பீட் பண்ணிருங்க திருப்பி. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, தெரியல அக்கா பிரா போடுறாங்கல்ல அதனாலதான் இருக்குன்னா, அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும்தான் நாலேஜ் இருக்கு. அப்ப ஷர்ட்டை வச்சு மட்டும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறணும். நாளை பண்ண அவனே கத்துட்டு வந்துருவான் எங்கேயாவது. அப்ப நம்ம வந்து யூஸ்வலா சொல்லலாம், பல்லு இல்லாம குழந்தை இருக்கும், அவங்களுக்கு ஃபீட் பண்ணியே ஆகணும். ஒரு நாள் சாப்பிட முடியாம இருந்துச்சுல, பாத்தியா இங்கதான் அம்மா தான் அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அக்காவுக்கும் அதே மாதிரி குழந்தை பிறக்கும், அவங்களும் ஃபீட் பண்றதுக்காக இப்பயே அவங்க ஹெல்த்தியா வச்சுக்கிறாங்க. ஆனா ரொம்ப இன்னொன்னு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னன்னாப்பா, அக்காவுக்கு வந்து சம்டைம்ஸ் பிரெஸ்ட் கேன்சரும் வரலாம் அப்படின்னு சொல்லி பிரெஸ்ட் கேன்சர் பத்தியும் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தலாம். சோ அது வந்து ஒரு ஒரு மார்பகம்ங்கிறது ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட்ங்கிறத தாண்டி அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாண்டு, அதுல டிசீஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை அக்கா பத்திரமா பாத்துக்கணும், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் அவனுக்கு வந்துடும். அவ்வளவுதான். இப்படிதான் சொல்லி இந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துறதுனாலே போதும். அண்ட் மக்களே, நான் வந்து சொல்றது எல்லாமே அப்படியே அழகா இருக்கும், போதும் போதும். ஆனா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அண்ட் எனக்கு ஏன் ஈஸியா இருக்குன்னா, இதுதான் என் பொழப்பே. சோ இதனால எனக்கு வந்து இந்த டோனு எல்லாமே நான் எப்படி பேசணும், எந்த இடத்துல தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இந்த சப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது 2012 13 கேட்டீங்கன்னா நானுமே போட்டு உலட்டுவேன் தான், சரியா? ஆனா இப்ப எனக்கு பழகிடுச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்க இதை தாண்டி நிறைய கியூரியஸ் கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா, பை டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்னன்னா 24 hours, 6 மணிக்கு இன்னைக்கு சாயங்காலம் அவன் கேட்டுட்டான்னா அவன்கிட்ட சொல்லிருங்க, டுமாரோ சேம் டைம் வந்து இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்கிற அப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 24 மணி நேரத்துக்குள்ள கூகுள், குவாரா, ஃபேஸ்புக், ட்விட்டர், மாயாசம்மா அது இதுன்னு பார்த்து எப்படியாவது கத்துக்கோங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கரெக்டா அவனுக்கு சொல்லிருங்க. ஆனா குழந்தைங்களோட கியூரியாசிட்டிக்கு நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அவங்க வேற யார்ட்டாவது போய் கேட்பாங்க, அது அபியூசிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மூவி பார்த்துட்டே இருக்காங்க குழந்தைங்க, பார்த்துட்டே இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லிப்கிஸ் சீன் வருது. உடனே என்னம்மா இவங்க என்ன பண்றாங்க, ஏன் சேனலை மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க. சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க ஏதாவது நெய்பர் அங்கிள்கிட்டயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நபர்கிட்டயோ கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா, இங்க வாமா நானே உனக்கு கிஸ் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு அவர் அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பேரண்ட்ஸ் விடுற கேப் வந்து சில டயத்துல சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்க்கான வாய்ப்புகளாக கூட அமைஞ்சிரும் அஃபண்டர்ஸ்க்கு. உங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா பை டைம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுங்க. இல்லைன்னா கிசஸ் நீங்க எப்படி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இது வந்து இந்தியன் பேரண்டிங்ல ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க முன்னாடி தைரியமா சண்டை போடுவோம், ஆனா லவ் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஆக்சுவலா வந்து சண்டை தான் போடக்கூடாது, லவ் ஷேர் பண்ணிக்கலாம். அம்மாவையும் அப்பாவும் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஹக் பண்ணிக்கிறது இட்ஸ் குட். அது ஃபர்ஸ்ட் வெக்கப்படுவான், அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு மாத்தி மாத்தி லவ் பண்றீங்க அப்படின்னு. அவனோட ஒய்ஃப் எப்படி லவ் பண்ணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். உடனே நீங்க வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லைட்டா கிஸ் பண்ணி, பாத்தியா நான் கிஸ் கொடுத்தவொன்னே உங்க அம்மா ஏதாவது நினைச்சாலா, நினைக்கல, அவன் மட்டும் கம்ஃபர்டபுள், ஏன்னா அவளுக்கும் பிடிச்சிருக்கு அதனாலதான் நான் கொடுத்தேன். சில டைம் உங்க அம்மா திருப்பி என்னை அடிக்கவும் செய்வா, நான் 2வது கிஸ் கொடுக்க மாட்டேன். பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் கிஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடணும். பையனுக்கும் நம்ம கிஸ் பண்ணி படத்துலயே பாத்தீங்கன்னா கிசிங் சீன்ஸ்க்குலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, ஆனா ரேப்லாம் வந்து நார்மலா பாப்பாங்க அதெல்லாம். ஆமா அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். சொல்லி கொடுக்க உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு யாரெல்லாம் என்னை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உங்க அப்பா வந்து என்னை கிஸ் பண்ணுவாரு, ஏன்னா நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, அப்ப அங்கிளோட ஒய்ஃபா நான் அப்படின்னு கேட்கும். டக்கு நிப்பாட்டிடுவாங்க ஷார்ட் ஃபிலிம். பார்த்தா அவர் வந்து கிஸ் பண்ணிடுவாரு, அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டிஸ்க்ளோசர் அந்த மாதிரி நடந்திருக்கும். குழந்தைங்க வந்து எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கிறத அழகா காட்டிப்பாங்க.
யா திஸ் இஸ் வே. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் சில எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து ஜென்ரலா நம்ம இவ்வளவு நாள் இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ட்னால வந்து பசங்களுக்குள்ளயும் சரி இல்ல பொண்ணுங்களுக்குள்ளயும் சொல்லி அடலசன்ட்ல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இது ரொம்ப காமனா இருக்கு, இல்ல இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின்ற மாதிரி சிலது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேளு. ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகமா ப்ரோ? ஆணை விட பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகம்ங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் மித்து. ஆக்சுவலா வந்துட்டு வேணா பர்சன் டு பர்சன் மாறும், ஜெண்டர் டு ஜெண்டர் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பசங்களுக்குள்ளேயே நம்ம கம்பேர் பத்தி பார்த்தோம்னா ஒருத்தவன் வந்துட்டு கண்டிப்பா அவனுக்கு ரொம்பலாம் ஹை ஆக மாட்டான், ஒருத்தன் செம்ம ஹையா ஆவான். இன்னொன்னு வந்துட்டு ஏ செக்சுவாலிட்டியும் இருப்பாங்க, எந்த ஒரு தோன்றலும் இல்லாம இருப்பாங்க. பெண்களுக்குள்ளேயும் அப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ஜெண்டர் டு ஜெண்டர் நம்ம சொல்ல முடியாது, பர்சன் டு பர்சன் வேணா சொல்லலாம். பெண்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. அக்ரெசிவா யாரு பிஹேவ் பண்ணுவானா சில டயத்துல, இப்ப there is a category called femtom, female dominance. அதுல வந்து ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அண்ட் யூஸ்வலா வைல் அபியூசிவ் போனோகிராஃபிலாம் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமே தான். ஸோ அது வந்து மித்து. அவர் என்ன வேணா எழுதுவாருங்க. இன்னொரு ஒரு காமனான கொஸ்டின், இப்போ ரீசெண்டா நாங்க ஒரு எபிசோட் பேசிட்டு இருக்கும் போது கூட எங்களுக்கு டக்குன்னு எங்களுக்கே தெரியாம ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா. சோ இதுல என்னன்னா, இந்த காண்டம் வந்து யூஸ் பண்றதுனால வந்து அந்த பிளஷர் அப்படிங்கறது வந்து மேலுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்கு. ஏன்னா அதனாலதான் வந்து யூஸ் பண்ண மென் வந்து தயக்கம் இருக்கும். சில நேரம்ல நம்ம இந்த செக்ஸ் எஜுகேஷனோட இப்ப லேட்டஸ்ட் சீசன் எல்லாம் கூட ஒரு சீன் வரும், லைக் வந்து நான் வந்து இது பண்ணும்போது காண்டம் இல்லாம நான் வந்து நம்ம செக்ஸ் வச்சுக்கலாம், பட் நான் என்னோட அந்த எஜாகுலேஷன் முன்னாடி நான் ரிமூவ் பண்ணிடுறேன்ற மாதிரி எல்லாம் ஒரு சீன்லாம் வரும். இப்ப இது வந்து ரொம்ப ரியாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயம்னே வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்லயே. இது அது உண்மைதானா இல்ல அது வந்து ஒரு மித்து? இது ஒரு உண்மைதான், கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டபுள் மீனிங் ஜோக்கு எங்க இதுல வரும். காண்டம் போட்டுட்டு மேட்ரு போடுறது பலூனை நாக்குல வச்சுட்டு தேனை நக்குவது மாதிரிடான்னு வாங்க, டேஸ்டே தெரியாது. இது வந்து நாங்க காண்டத்துக்கு நாங்க ரிலேட் பண்ணி ஒரு டபுள் மீனிங் ஜோக்லாம் எங்க ஸ்கூல்ல அடிச்சுட்டு இருப்போம். யூஸ்வலி மாஸ்டர்பேஷனுக்கும் வெஜைனல் இன்டர்கோர்ஸுக்குமே பிளஷர் வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா வெஜைனா வந்து லூப்ரிகேட்டடா இருக்கும். நீங்க வந்து இன்டர்கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா மாஸ்டர்பேஷன் அளவுக்கு இன்டர்கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிளஷர் கொடுக்காது. ஏன் அப்படின்னா கை வந்து கிரிப்பு வேற, வெஜைனாவோட கிரிப்பு வேற. ஓகே, சரியா? உங்களால கை வச்சு அழகா உங்க மாஸ்டர்பேஷனுக்கு வந்து நீங்க தாராளமா டைட் கொடுக்க முடியும், ரிலாக்ஸ் பண்ண முடியும், ஸ்கின் புல் அவுட் புல் இன் பண்ண முடியும், இதை தாராளமா பண்ணி. ஆனா அந்த வெஜைனா வந்து இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்காது. ஸோ மாஸ்டர்பேஷனுக்கும் இன்டர்கோர்ஸுக்குமே உங்களுக்கு பிளஷர் டிஃபர். ஐ எம் டேம் ஷுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ் பண்ற எல்லா பேருமே எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, மாஸ்டர்பேஷன் தான் நல்லா இருந்துச்சு, இன்டர்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா பேருக்குமே தோணும். கண்டிப்பா காண்டம் போட்டீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வெஜினல் பிளஷர்ஸ் மாதிரி யூஸ்வலா இருக்காது. காண்டம் போடுறதை விட காண்டம் போடாம பண்ணீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பிளஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நடுவுல லூப்ரிகேஷன் ஆல்ரெடி வந்து வெஜினலா இருக்குது, வெட்டா இருப்பாங்க. வெஜினா ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்குன்னா வெட்டா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து லூப்ரிகேஷன் நமக்கு நார்மலா கிரிப்பு கிடைக்காது. காண்டம் போட்டீங்கன்னா அதிகமா கிரிப்பு கிடைக்காது. சரியா? அப்போ கண்டிப்பா பிளஷர் டிஃபர் ஆகவே தான் செய்யும். பட் அப்போ இப்போ வந்து என்னமோ என்கிட்ட ஒரு லிசனர் வந்து என்கிட்ட ஒண்ணு கேட்டாரு, காண்டம் போட்டுட்டு மேட்ரு போடுறது, காண்டம் போடாம மேட்ரு போடுறது நீங்க எது ப்ரோ என்கரேஜ் பண்றீங்க தமிழ் ப்ரோன்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. ஏங்க அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல வேண்டியதுங்க, நான் இல்லைங்க. அப்படியா அப்படின்னு. ஆமா, என்ன இல்ல, இப்போ 2 பேரும் மேட்ரு பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பயமா இருக்குன்னா நீங்க போடுங்க. இல்ல நான் வந்து பிரெக்னன்ட் ஆக விரும்பல, பயமா இருக்கு, we are not ready for baby now அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க. இல்ல you are ready for baby பட் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, இல்ல இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை, 2 பேருமே நெகட்டிவ் தான் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல நான் அன்பிளான் நாங்க வந்து பிளான் பண்ணாம பண்றோம் அப்படின்னு பண்ற போய் நீங்க வந்து காண்டம் தாராளமா போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு பயமா இருக்கு, யூஸ்வலி காண்டம்ங்கிறது போடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் 2 தான். ஒண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, இன்னொன்னு வந்து பிரெக்னென்ட் ஆகக்கூடாது, 2 தானே. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா?
ஆமா, அதான் மெயினா அதான். இது 2 தான். அதே மாதிரி பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுதான் இவன் முக்கியம். தான் விதைச்சு விட போறான், பொண்ணுதான் பிரெக்னென்ட் ஆக போகுது. சோ அந்த பொண்ணு தான் பயப்படுவா எப்போதுமே, போடு தான் சொல்லுவா. இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபீமேல் காண்டம் வந்துட்டு பொசிஷன்னா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மேல் காண்டம் ஈஸி, போடுறது ஈஸி. ஃபீமேல் காண்டம் பொசிஷனா வைக்கிறது கஷ்டம். ஸோ யூஸ்வலா வந்துட்டு கேர்ள்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேல் காண்டம் பசங்களை தான் போட்டுக்க சொல்லுவாங்க. ஈஸி. ஃபீமேலுக்கு ஒண்ணு இருக்கும், இப்படி உள்ள வச்சு உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால யூஸ்வலா சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு, என்னைய பொறுத்தவரைக்கும் காண்டம் யூசேஜ் வந்துட்டு யூஸ்வலா 2க்கு தான், எல்லாத்துக்கும் தான், இன்ஃபெக்ஷனுக்காகவும் பிரெக்னென்ட்காகவும். அந்த அப் டு த கேர்ள் தான், அந்த பொண்ணு சொல்றத பொறுத்தா இருக்கு. இன்கேஸ் இப்ப நானே வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, இல்ல என்னோட பார்ட்னர் கூட நான் செக்ஸ் வச்சுக்க போறேன் அப்படின்னா, அவங்க காண்டம் யூஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஐ வில் டூ, நான் பண்ணிதான். கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தான் ஹெவி, என்னை விட. என்னோட பிளஷருக்காக அவங்கள கான்சிக்வன்ஸ்ல விட்டுட்டேன்னா எனக்கும் தலைவலி தான். அதே மாதிரி அப்படின்னா டைமுக்கு எடுத்துருவேன் அப்படின்னா அது கஷ்டம். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. கரெக்டா, அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து பயமுறுத்துற செய்தியாகவும் இருக்கலாம். எஜாகுலேட் பண்ணாம கூட சில பேர் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. ஏன்னா அந்த லிவிங் ஸ்பெர்ம் உங்களோட டிப்ல இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஷாட் கொடுக்கும்போது கூட மேபி உங்களோட அன்லைக்கு அவன் ஹெல்தியா, அவன் ரொம்ப ஆக்டிவ் ஸ்பெர்மா இருந்துட்டானா முடிஞ்சு, அவன் உள்ள போய் வேலையை பார்த்துருவான். ஒரு ஷாட்லயே நீங்க டேடி ஆயிடுவீங்க, உங்களுக்கு கஷ்டம். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பண்ற தப்பு, இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு எஜாகுலேட் பண்ணிட்டுன்னா ஓடி போய் கடற்கரை வாஷ் பண்ணுவாங்க, குழந்தைய அழிச்சிருவேன் அப்படின்னு. கஷ்டம். அது வாஷ் எல்லாம் பண்ண எடுக்கவே முடியாது, அது உள்ள போயிடும். நீங்க உள்ள கை கொடுத்து ஃபெலோபியன் டியூப் வரை கை விட்டு உங்களால வாஷ் பண்ண முடிஞ்சுன்னா நீ பண்ணிக்க, இல்லைன்னா கஷ்டம் தான், பண்ண முடியாது அதெல்லாம். சோ பெட்டர் ஒரு நல்ல டிப்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க காண்டம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, ப்ளஷர் எனக்கு குறையுது, பட் வந்து நான் செக்ஸ் வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ டிப்ஸ். என்னன்னா, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லைன்னா நீங்க யாரு கூட செக்ஸ் வச்சுக்க போறீங்களோ அவங்களோட பீரியட் சைக்கிளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பீரியட்ஸ் வந்து ப்ளீடிங் 1 day, 4th day, 5th day, இந்த பீரியட்ஸ் ப்ளீடிங் நடந்துச்சுல, அதுக்கு அடுத்து ஒரு 2 to 3 days உடனே நீங்க செக்ஸ் வச்சீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரெக்னென்ட் வந்து ரொம்ப கம்மி. சோ எக்ஸே இருக்காது. கரெக்ட்டா? ஆமா, எக்ஸே இருக்காது. ஸோ இன்டர்கோர்ஸ் பண்ணி குழந்தை ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. ஆனா அவங்க ஓவிலேஷன்ல இருக்கும்போது நீங்க பண்ணிட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி ஈஸியா சொல்றதுன்னா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ப்ளீட் ஆகுறாங்கன்னா அதுதான் day 1 ஆஃப் த சைக்கிள். அந்த 1ஆம் தேதியில இருந்து ஆட் பண்ணிக்கோங்க 14th டே எப்போ வருதுன்னு பாருங்க. அதுக்கு முதல் 2 நாள், அடுத்த 2 நாள், இந்த 5 நாள்ல நீ ஒழுங்கா கப்பு சுப்புன்னு இருக்கணும். இல்ல நீ போயிட்டு அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆயிரும். அது நீங்க பேபி பிளான் பண்றவங்களே இந்த 14th டே பீக், அந்த பீக் டைம்ல பண்ணாதான் வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயே ரொம்ப பேர் தெரியாம இருக்கும். டெக்னிக்கலி இதை வந்து ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்லுவாங்க. பேபி ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுற நபர்களுக்கு இது டிப். என்னன்னா, வாட்ச் யுவர் சைக்கிள். உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சைக்கிள், உங்க ஒய்ஃபோட சைக்கிள் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா சொன்னா, ஜனவரி 1ஆம் தேதி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ ப்ளீடிங் வருதுன்னா ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அப்போ முதல் 2 நாள், அடுத்த 2 நாள், இந்த 5 நாள் வந்து நீங்க கண்டினியூஸா 5 நாளுமே நீங்க செக்ஸ் பண்றீங்கன்னா 5 நாளுமே உங்களோட உங்க ஒய்ஃபோட ஃபெலோபியன்ல இருக்கும். ஏதாவது ஒரு நாள் டக்குன்னு ஃபியூஸ் ஆகி பேபி ஃபார்ம் ஆயிரும். நீங்க சாமியார்ட்ட போனீங்களானோ சாந்தி முகூர்த்த டேட்டா அவன் இப்படிதான் கால்குலேட் பண்ணி கொடுப்பான். நான் உங்களுக்கு காசு வாங்காமே சொல்லி கொடுக்குறேன். ஆனா அதுலயுமே வந்து இப்போ அந்த லைக் இது வந்து நம்ம பிரெக்னன்சிக்காக மட்டும்தானே இதை சொல்ல முடியும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியே தான் ஆகணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இன்ஃபெக்ஷன் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இப்போ என்னோட லிசனர் சொன்னாரு, அவர் வந்து காலேஜ் படிக்கும்போது செக்ஸ் ஒர்க்கர்ட்ட போயிருந்தாங்களாம். பட் அவங்களுக்கு பயமா இருக்கான். இன்னுமே அவர் வந்து காண்டம் யூஸ் பண்ணி தான் போறாரு. ஏன்னா அவருக்கு பயமா இருக்கு, அவருக்கு இருக்கு. நான் சொன்னேன், நீங்க ப்ராப்பரா போய் டெஸ்ட் பண்ணுங்க இது ஜிஹெச்ல. எதுக்கு உங்களோட ட்ராமா, உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி இருந்துட்டே தான் இருக்கு. பட் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கேஷுவலா இருங்கன்னு 2 தடவை டெஸ்ட் பண்ணிப்பாரு போல, நெகட்டிவ் வந்துருச்சு. ஹி இஸ் ஹாப்பி. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சூப்பர். காண்டம் பத்தி சொல்லி கொடுக்கறத விட கன்சென்ட் பத்தி சொல்லி கொடுக்கணும். இதை விட அது ரொம்ப முக்கியம். ஏங்க இது செமையா இருக்குங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் அந்த இன்னொரு ரொம்ப காமனான இன்செக்யூரிட்டி வந்து இந்த சைஸ் அண்ட் ஷேப்.
இப்ப பசங்களுக்கு வந்து என்னோட பீனிஸ் சைஸ் வந்து கம்மியா இருக்கு, லைக் நம்ம சொன்ன மாதிரி முக்கியமான இதுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து பான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டு வந்து அதை கம்பேர் பண்றது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து சின்னதா இருக்கு இல்ல அந்த ஷேப் இல்ல அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல விமனுக்கு வந்து பிரெஸ்ட் சைஸ் எனக்கு வந்து கம்மியா இருக்கு, இல்ல என்னோட வால்வாவோட ஷேப் வந்து அக்லியா இருக்கு, அந்த ஒரு அட்ராக்டிவா இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ப்ராக்ரெசிவா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 90 ml மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் அதுலயே வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸே பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. உனக்கு வந்து என்னது அள்ளி கொடுத்தாரு கிள்ளி கொடுத்தாரு எனக்கு புள்ளிதான் வச்சாருன்ற மாதிரி எல்லாம் டைலாக் வச்சிருவாங்க. ஆமா. சோ இந்த மித்தை வந்து பிரேக் பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பா. ஓகே, ஸோ இட்ஸ் கன்சிடர் பாடி ஷேமிங் அண்ட் செல்ஃப் லவ்க்குள்ளதான் இந்த டாபிக்ஸ்லாம் வரும். இன்னொன்று வந்துட்டு பசங்களுக்கு இன்செக்யூரிட்டின்னு சொல்லும்போது யூஸ்வலா அந்த பீனஸ் சைஸ் தான். இன்னொன்று வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே யூஸ்வலா பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அதோட சைஸ் டிஃபர் ஆகும். ஒரு ஃபிளைட் பறக்கும் போது பார்த்தா சின்னதா இருக்கும், கிட்ட வச்சு பார்த்தா பெருசா இருக்கும். அந்த மாதிரி மேல இருந்து நீங்க உங்களோட பீனஸ் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு சின்னதா தான் தெரியும். அப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து பாக்குறாங்க யூஸ்வலா உங்களோட பீனஸோட ஒரிஜினல் சைஸ் அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஆக்சுவலா பார்வையிலேயே வந்து உங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும். அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் ஆவரேஜா ஒரு இந்தியன் மென்னுக்கு 11 சென்டிமீட்டர் இஸ் மோர் தென் இனஃப் தான். அது கம்மியா இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாலும் ஒன்னும் அதை பத்தி கவலையே கிடையாது. யூஸ்வலா அந்த லாஸ்ட் எபிசோட்ல அதான் நான் சொல்லிடுவேன், நீங்க ஒன்னும் மலைய கொடைய போல அதை வச்சுக்கிட்டு மழை போறீங்க, சைஸ் டசன்ட் மேட்டர். சரியா, 11 சென்டிமீட்டர் இல்ல அதை தாண்டி எனக்கு கம்மியா இருக்குன்னு பட்சத்தில் நீங்க வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணி குழந்தை பெத்துக்கிறதுக்கு அதை விட கம்மியா இருந்தாலும் அது வந்து யூஸ்வலா நடக்கும் தான். அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்க வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு போனோகிராஃபில வந்து அவங்க எடுக்கிறாங்கிறத நீங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதுதான் நீங்க பாத்துக்கணும். இப்போ வயக்ரா போட்டீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா தப்பு. வயக்ரா வந்து உங்களோட எரெக்ஷனோட டியூரேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமே ஒழிய சயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது. சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களால பண்ணவே முடியாது. நீங்க சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அதை நீங்க பண்ண முடியும். வயக்ரா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணாத அந்த ஒரு மெத் இருக்கு. இன்னொன்னு அது ஓகேவா, லைக் அந்த எரெக்ஷனோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வயக்ரா யூஸ் பண்றதுனால எந்த தப்பு இல்லையா? அது வந்து தப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஆர்டிபிஷியல் எரெக்ஷனை தான் கொடுக்கும். உன்னோட பிசிக்கல் பாடிக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தான் எரெக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத நீ பார்த்தே பழகிட்டீங்கன்னா நேச்சுரலாவே மூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு தடவை நீ வயக்ரா போட்ட அப்படின்னா அது வந்து உனக்கு ஆர்டிபிஷியல் டியூரேஷனை கொடுக்குது. அடுத்த தடவை நேச்சுரலா நீ ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வயக்ராவோட டியூரேஷனை உன்னோட நேச்சுரல் வந்துட்டு பீட் பண்ணாது. நீ அப்புறம் வயக்ரா போட ஆரம்பிச்சிருவ. அப்புறம் உனக்கு அது வந்து அந்த அந்த அங்க போற பிளட் வெசல்ஸோட ஸ்ட்ரென்த் போயிடும். வயக்ராவுக்கு நீ அடிக்ட் ஆயிடுவ. ஹெல்த்துக்கு அது இஷ்யூ ஆயிடும். ஸோ பெட்டர் கோ வித் நேச்சுரல் திங். அதான். ஸோ யூஸ்வலா எரெக்ஷனை வந்து நீங்க டியூரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ற டியூரேஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். போய் வீடியோ பார்த்து வீடியோ பிளே ஆகுறதுக்குள்ள எனக்கு வந்துருச்சு ப்ரோ, தப்பு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு கையை எடுத்துடணும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வீடியோ பார்க்கணும். அப்புறம் நீங்க கையை எடுத்துடணும். ப்ரெஷர் பாயிண்ட் டச் பண்ணணும். இப்படியே கொஞ்சம் நேரமா டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எடுத்து நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணி அப்புறம் எஜாக்குலேட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த சேம் டியூரேஷன் வந்து நீங்க இன்டர்கோர்ஸ்ல பார்க்கும்போது பாருங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க, சீக்கிரமே விந்து முன்னாடி வந்துடுறது, இல்லைன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன், ரொம்ப நேரம் எரெக்டா இல்ல, இப்படிங்கிற கண்டிஷனை மாஸ்டர்பேஷன் வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மாஸ்டர்பேஷன் கை கொடுக்குற கிரிப் வேற, வெஜினா கொடுக்குற கிரிப் வேற நான் சொல்லிட்டனால நீங்க செக்ஸ் பண்ணும்போது கண்டினியூஸா ஒரு 3 to 4 டைம்ஸ் எனக்கு சீக்கிரமா வந்துருச்சுன்னா மட்டும்தான் டாக்டர்ஸே கன்ஃபார்மா சொல்லுவாங்க உனக்கு ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்கு அப்படின்னு. மாஸ்டர்பேஷன் வச்சு நீங்க தீர்மானிக்க கூடாது. நீங்க வந்து செக்ஷுவலா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த இஷ்யூஸ் இருக்கா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் they are giving ஃபர்ஸ்ட் சைக்காலஜி. இட்ஸ் ஆல், அதாவது the biggest sexual organ in the body வந்து என்னன்னா பிரெயின் தான். எவ்ரிதிங் ஸ்டார்ட் வித் தி பிரெயின் தான். நீ பொண்ணை பாக்குற, போனோகிராஃபி பாக்குறேன்னா அது வந்து உனக்கு வந்து ஹார்மோன்ஸை தட்டி விடணும், பீனஸ்க்கும் வெஜைனாவுக்கும். அதுல இருந்து ஆரம்பிக்குது. சோ நீ எப்படி பாக்குற, எந்த விதத்துல பாக்குற, அதை நீ எடுத்துக்கிறியா, அதுதான். சோ ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதுதான் கொடுப்பாங்க. இன்னொரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெடிசின்ஸ் இதுக்கு எல்லாமே போவாங்க. இது வந்து பசங்களுக்கு. ஸோ இன்செக்யூரா நீங்க ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க, யாரையும் ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்களோட பாடி அவங்கவுங்களோடது. இந்த மாதிரி விஷயம்
இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ரீசன் எபிசோடு செக்ஷுவல் ஸ்டெமினால நான் போட்டிருப்பேன், ஒரு பையன் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நான் நான் மெடிசின்ஸ் பத்தி சொல்லியிருக்கே மாட்டேன், உங்க லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தலாம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி. இன்னொன்னு வந்துட்டு பொண்ணுங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது நடக்கும். நான் செக்ஸர்ல வந்துட்டு செகண்ட் எபிசோடே அதான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், மார்பகம் பத்தி. ஸோ ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு கிண்டல் பண்ணி யாருக்கூடய செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா, அதனாலதான் இவளுக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு அந்த பொண்ணுங்க பண்ணி அதான் அவ மறைக்கிறதுக்காக ரொம்ப டைட்டான ப்ராலாம் அவ போட்டு மூச்சு முட்டி பிரேயர்ல இருக்கும் போதே அவன் மயக்கப்பட்டு விழுந்து நாலு பின்ன அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சரும் வந்திருக்கு. அது வந்து ஜெனட்டிக்கலா வந்துச்சு. அவளால அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு, எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொன்னா இவ்வளவு பெருசா இருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் அவங்களுக்கு. அதனாலே அது வந்துட்டு ஆர்கன் 3rd ஸ்டேஜ் வரைய போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணுங்க கொடுக்குற ப்ரெஷர், பியர் ப்ரெஷரும் ஒரு ட்ரோலிங் கான்செப்டும் அந்த பொண்ணோட உயிரையே கொன்றது. நீங்க அதை பார்க்கணும். அண்ட் மூவிஸ் என்கரேஜ் பண்றது அப்படின்னா அது வேற, என்னோட ரியாலிட்டி வேற. என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு சின்னதா இருக்கு இல்ல பெருசா இருக்கு அப்படின்னா அவளோட பாடி அவளோட விஷயம் அப்படிதான். அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க என்ன சாப்பிடுறாங்க, இவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, இதை பொறுத்து தான் ஒரு பொண்ணோட அந்த பாடி கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். மார்பகம் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும். அதே மாதிரி அதிகமா மாஸ்டர்பேஷன் பண்ண பொண்ணுங்களுக்கு பூப்ஸ் பெருசா இருக்கும், பிரெஸ்ட் பெருசா இருக்கும் அப்படின்னு வர்றதுங்கிறது தப்பு. சரியா? இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலா நீங்க ப்ரெஸ் பண்றதுனாலயோ இல்ல ஏதாவது ஒரு டிவில சொல்றான், யூடியூப்ல சொல்றான், என் ஃப்ரெண்டு சொன்னான் இப்படி பண்ணா பெருசாயிரும் அப்படின்னு சொல்றதாலயோ நேச்சுரலா நீங்க பிரெஸ்ட இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. சைஸை சர்ஜரி பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். உங்க பாடி, உங்க வெயிட், உங்களோட ஹார்ட் பீட்டு, நீங்க என்ன ஃபுட் சாப்பிடுறீங்க, உங்க அம்மா உங்க அப்பாவோட ஜீன் கலந்து உங்க பாடிக்கு என்ன சைஸ் பிரெஸ்ட் வருமோ அந்த சைஸ் பிரெஸ்ட் தான் வரும். நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது உங்களோட பாடினால நீங்க செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க. பாடி ஷேமிங் யாராவது பண்றாங்கன்னா ரைஸ் பண்ணுங்க வாய்ஸ், என்னோட பாடி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸே பண்றாங்க என்னால எதிர்த்தே பேச முடியல அப்படின்னா தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க. உங்களுக்கான கம்ஃபர்டபுள் சர்க்கிளை நீங்களே உருவாக்கிருங்க. அவ்வளவுதான், இதான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா, பிரெஸ்ட் கேன்சர் இந்தியால அதிகமா வர்றது சென்னையில இருக்கிறவங்களுக்கு. சரியா? பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். இந்த மார்பகம்ங்கிறத பத்தி பேசினாலே அது காம பொருளா இருக்கும் பட்சத்தில் மார்பக புற்றுநோய் பத்தியும் பேச முடியாம போயிடுச்சு. நெஞ்சு வலின்னு உங்க ஃபேமிலியில யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது மார்பக புற்றுநோயா தான் இருக்கும். அவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. பெரியம்மாவுக்கு நெஞ்சு வலியாம்டா, அவங்க நல்லா கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரெஸ்ட் கேன்சரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஏஞ்சலினா ஜோலி வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க என்னன்னா ஜென்ரேஷன் மூலியமா வரும்ல ஜெனட்டிக்லா, அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ செகண்ட் ஜெனரேஷன் மோட்ல இருந்தாங்க போல. அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதே அவங்க வந்து பிரெஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ அவேர்னஸ் வந்துட்டு அங்க இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். என்னைய பொறுத்தவரைய உங்களோட மார்பகம் உங்களுக்கானது. அது வந்து யூஸ்வலா அது வந்து ஸ்டார்டிங்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், விலங்குகளுக்கு மார்பகங்கள் எப்போ வரும் அப்படின்னா அவங்க பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துட்டா மட்டும்தான் வரும். சரியா? ஆக்சுவலா இந்த நாய்க்கெல்லாம் பாருங்களேன் இருக்காது, பிரெக்னன்ட் ஆகி டெலிவரி ஆன பிறகு வரும். குரங்குக்கும் அப்படிதான், விலங்குகளுக்கு அப்படிதான். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் நேச்சுரலாவே அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பிளஷர் பாயிண்ட். அண்ட் அது வந்துட்டு பிக் ஹார்மோன் ஜெனரேஷன் பார்ட். அது ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஃபீமேல் ஹார்மோன்ஸை உள்வாங்கி வளர்ற ஒரு பகுதி தான் அந்த பிரெஸ்டே. நீங்க அதை வந்து ஒரு காம பொருளை மட்டும் நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பாயிரும். அது நம்ம பார்த்துக்கணும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 24-25 ஏஜ் நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க போயிட்டு ஜஸ்ட் நீங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட மார்பகங்களை பார்த்து மார்பக புற்றுநோய் இருக்கா நீங்க பாத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க போய் மேமோகிராமும் எடுத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல போய். நீங்க ஏதாவது நீங்க பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயம் லவ் யுவர் பாடி, அதான் அதிகபட்சமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான். இன்னொரு விஷயம், இந்த ஃபீமேல் ஆர்காசம்லாம் நம்ம ஊர்ல இந்தியாவில வந்து நடக்கிறதே இல்லை. ஒரு எவ்வளவு ஃபேக்ட் எல்லாம் தெரியல. ஆல்மோஸ்ட் 95% women in India வந்து they don't face orgasm அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல? ஆமாங்க, அது உண்மைதாங்க. ஏன்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு தெரியல, இன்னொன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு ரீச் பண்ண முடியல. நிறைய பேர் ஃபேக் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா மாயாஸ் அம்மாவோட அந்த ஸ்டோரிஸ் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன்.
வரிசையா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியல, வேற பேர் ஃபேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஆர்காசம் வந்து தேர் இஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி லைக் மாஸ்டர்பேஷன்ல ஒரு பொண்ணு ஆர்காசம் ஃபீல் பண்றது தான் அதிகம் இன்டர்கோர்ஸ்ல. ஏன்னா அந்த பையன், ஏன்னா ஆர்காசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போய் ஐசி இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரீச் பண்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரெஷர் பாயிண்டையும் தொடரும். அவங்களோட ஜி ஸ்பாட் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஜி ஸ்பாட்னா என்னன்னா, வெஜைனாக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ண பிறகு ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்ல வந்து பீனஸ் படுது இல்ல உங்களோட ஃபிங்கர் படுது அப்படின்னா அவங்க அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அவங்க ரொம்ப டர்ன் ஆன் ஆவாங்க. அதான் ஜி ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அது எல்லா பேத்துக்கும் ஒரே இடத்துல இருக்காது, அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கிளிட்டோரிஸ்னு ஒண்ணு இருக்கும். கிளிட்டோரிஸ்க்கு வந்து எப்படின்னா பசங்களுக்கு பீனஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்களுக்கு அந்த பார்ட்ல வந்து 800 நர்வ்ஸ் எண்டிங்ஸ் இருக்கும். அந்த இடத்த நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நேரத்துல செக்ஷுவல் சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும், அவங்க அதிகமா டர்ன் ஆன் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி அந்த பொண்ணை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த வெஜைனா வந்துட்டு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆகும் உங்களோட இன்டர்கோர்ஸை உள் வாங்கிக்கிறதுக்கு. எப்படி அது உள்வாங்கி ப்ரிப்பேர் ஆகும்னா மென்டலியும் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஹீ இஸ் அ சேஃப் மேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவன் என்னோட ஹஸ்பண்டு, இவன் என்னை ஹர்ட் பண்ண மாட்டான், அவன் என்னை லவ் தான் பண்ண போறான். பிரெயின் ப்ரிப்பேர் ஆகி வெஜைனா ப்ரிப்பேர் ஆன பிறகு உங்களோட பீனஸை ஒரு டிவைனா அவங்க வந்து உள்வாங்கிப்பாங்க. அப்ப நீங்க வந்துட்டு கண்டினியூஸா நீங்க இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அந்த ஆர்காசம் உங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். அதுதான் நீங்க பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி டெக்னிக்கலா மூவ் பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாஸ்டர்பேஷன் பண்ண பொண்ணுங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் டச் பண்ணி எந்த மாதிரி வேலை இவன் வந்தான் அப்படின்னா என்னால ஆர்காசத்தை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா மாஸ்டர்பேஷன் இட் செல்ஃப் செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான். சரியா, என்னோட வீட்டுக்கு நான் கூட்டு போற வழி தான் மாஸ்டர்பேஷன். ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியும், ஓகே ஸ்டார்ட் ஹியர், இங்க டச் பண்ணு, அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ் பண்ணு, இன்டர்கோர்ஸ் 2 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேல வந்து கிஸ் பண்ணு. இந்த மாதிரி அவங்க ஒரு ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க பாடிக்கே மாஸ்டர்பேஷன் பண்ற பொண்ணுங்க. அதை அவங்க சொல்ல நீங்க அந்த ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்காசத்தை ரீச் பண்ண முடியும். இவன் அப்படி இல்லை, என்ன நீ என்ன வடிவேல் சொன்ன மாதிரி வந்தவொடனே பாயிர கணக்கா வருவான், விதப்பான், கிளம்பி அந்த பொண்ணு அப்புறம் நீங்க தூங்கின பிறகு அவங்க பாத்ரூம் போய் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு அப்பாடன்னு சொல்லிட்டு அவங்க வந்துருங்க, அவங்க வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அவங்கள பிரெயின்ல எமோஷனலா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்க கம்ப்ளீட் செக்ஸ் வச்சுக்கலாம். இல்ல அதாவது பொண்ணுங்களுக்கு ஆர்காசம் இருக்கு, நம்ம இந்த செக்ஸ் வந்து 2 பேருக்குமான பிரஷருங்கிறதையே வந்து ரியலைஸ் பண்ணாம இந்த இன்டர்கோர்ஸ் ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறது. இவன் வந்து அதேதான் ஒரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆமா அதேதான். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ ஃபக்ட் ஹர் அப்படின்னுவான். அந்த பொண்ணு கேப்பா, ஷீ ஃபக்ட் யூ அப்படின்னுவாங்க. ஏன்னா அவள் நீங்க ஃபக் பண்ணலையே, அடுத்து அவ பெருசு பிரஷர் ஆகலையே, அந்த மாதிரி கணக்கு. அப்புறம் புரிஞ்சா, பல்ப் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அந்த மாதிரி. இன்னொன்னு ஒரு மீம், ஏதோ ஒரு அழகா ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். உலகம் 5 நிமிஷத்துல அழிய போகுது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உன் கூட செக்ஸ் பண்ணுவேன், சரி மீதி 4 நிமிஷம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு. 4 நிமிஷம் மீதி இருக்கா? 1 நிமிஷத்துக்குள்ள அவனுக்கு வந்துடும், அவ்வளவுதான் முடிச்சு வந்துடுறான், பண்ணிடுறான், அவ்வளவுதானே. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் பண்ணணும். இன்னொரு எமோஷனலி தேர் இஸ் a thing that கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பசங்க வந்து நம்மள வந்து நம்ம பாடியில அவங்க எல்லா இடத்தையும் டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கும். பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் டச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கும். யூஸ்வலா அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க கம்யூனிகேட் பண்ணலேட்டா அதை நீங்க பண்ண முடியாது. ஆனாலும் பொனோகிராஃபி ஜாஸ்தி பார்த்து அடிக்ட் ஆன வந்து போய் என்ன பண்ணுவான்னா, கத்துக்கிட்ட மொத்த வித்தே இறக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அபியூஸ் தான் பண்ணுவோம். கரெக்ட். அது நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இன்னொரு ரொம்ப காமனான ஒரு விஷயம், இந்த மாஸ்டர்பேஷன்ன்ற விஷயம் வந்து காலங்காலமா நம்ம வந்து இதுல அந்த மித் பிரேக் பண்றது, நீங்க கூட உங்களோட எபிசோட்லயே சொல்லிருப்பீங்க, இந்த மாதிரி மாஸ்டர்பேஷனை பத்தி இவனுங்க கிரியேட் பண்ற மித்தை உடைக்கிறதே எனக்கு கண்டென்ட் ஆயிருச்சு, அதை வச்சே நான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்ப வந்து நிறைய பேர் ப்ரொபகேட் பண்றது என்னன்னா, செக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், ஒரு ரெண்டு ஜெண்டர், அதாவது ஆப்போசிட் பார்ட்னர்ஸ்குள்ள செக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னும், மாஸ்டர்பேஷன் வந்து ஹெல்த்தியே இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அது மாஸ்டர்பேஷன் ஹெல்த்தி இல்லைன்னு சொல்றதும் மித்து தான், அது எனக்கு புரியுது.
பட் மாஸ்டர்பேஷன், செக்ஸ் இது ரெண்டுலயுமே வந்து அந்த ஆர்காசம் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காமனான விஷயமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ என்னால ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கேட்க முடியுது. ஸோ அதுல அந்த ஃபீமேல்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னால பேச முடியல, பிகாஸ் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? ஏன்னா இப்போ நீங்க உங்களுடைய பாட்காஸ்ட்லயே நீங்க சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதாவது வந்து ஒரு ஹெல்த்தியான வே டு மாஸ்டர்பேட் வந்து சஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வீக்லி வந்து 3 days, அதாவது ஆல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்சலா இவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நிஜமாவே நம்ம பாடி உணருமா? இப்ப வந்து இவன் மாஸ்டர்பேட் தான் பண்றான், இல்ல இப்ப வந்து செக்ஸ் தான் வச்சுக்கிறான்றது பாடிக்கு தெரியுமா? அதுல ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது மிஞ்சி போனா ஒரு பையனால என்ன பண்ண முடியும்னா, அவனோட நிப்பிள்ஸை டச் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும், பீனஸை தொட முடியும். சரியா? அப்ப அவனுக்கு வந்துட்டு அந்த அவன் பாடி ப்ரிப்பேர் ஆகிற விதம் வந்து ஒரு 50% 60% தான் இருக்கும். இதை தாண்டி அவன் போனோகிராஃபி பார்த்தே பண்றான் அப்படின்னா ப்ரெஷர் பாயிண்ட் தொடாமே அவனுக்கு எரெக்ட் ஆகும். சரியா? இது ஒரு விஷயம். ஒரு பொண்ணு கூட பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஃபுல் பாடி ட்ரெயின் ஆகும், அண்ட் வந்து அவனோட ஒர்க்கிங் ஸ்டைலும் மாறும். எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, எப்படி சொல்றது, ஜஸ்ட் வந்து நீங்க டம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மாஸ்டர்பேஷன். ஸோ எப்படின்னா, இப்போ மாஸ்டர்பேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து பண்றாங்க, யூஸ்வலா பசங்க பண்றது எப்படி இருக்குன்னா, அவங்களோட நிப்பிள்ஸ் அவங்க டச் பண்ணுவாங்க, அதுல வந்து அவங்களுக்கு டர்ன் ஆன் கிடைக்கும், போனோகிராஃபி பார்ப்பாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு 50% 60% ஆஃப் அவங்க பாடி தான் செக்ஸுங்கிற ஒரு விஷயத்த கான்ட்ரிபியூட்டடா எடுத்துக்கிறோம் ஹோலிஸ்டிக்கா. ஆனா வென் இட் கம்ஸ் டு ஒரு பார்ட்னர் கூட நீங்க பண்றீங்க, ஹூமெவர், அவங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கட்டும், சேம் ஜெண்டரா இருக்கட்டும், யாருனாலும் ஓகே, அப்படி நீங்களாட என்ன பண்ணா அந்த வார்ம்த் நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களோட மைண்ட் வந்துட்டு உங்களுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும், இன்னொரு ஒரு பாடிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, அந்த லவ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ப்ளஷர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க 60% தான் ரீச் பண்ண முடியுது உங்க பாடி அப்படின்னா, நீங்க செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்ட்னர் கூட உங்களால 100% ஆல்மோஸ்ட் ரீச் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஹக் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க நிப்பிள்ஸ் தொடுவாங்க, நீங்க அவங்க நிப்பிள்ஸ் தொடுவீங்க, ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அவங்களோட பாடிக்கு சேர்த்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷனா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். மாஸ்டர்பேஷனுக்கு செக்ஸுக்கும் பாடி வந்து கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா மாஸ்டர்பேஷன்ங்கிறது ஒரு செல்ஃப் லவ். சரியா? இப்ப எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எனக்காகவே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஞாபகம் வந்துடும், அதை எழுதிடலாம் அப்படின்னு போவேன். ஆனா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நம்ம 100% ரெடி ஆகும்ல. அதுதான் வந்து செக்ஸுங்கிற ஒரு விஷயமே. இப்படிதான் பார்த்தோம். சூப்பர். அப்புறம் அந்த கான்ட்ராசெப்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல ப்ரோ பொண்ணுங்க, அதனால நிஜமாவே பேட் இம்பாக்ட்ஸ் இருக்குதா? மூட் சேஞ்சஸ்லாம் அதனால நிறைய வரும், பீரியட்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்பாங்களே, இதெல்லாம் உண்மையா? ஆமா, பீரியட்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கான்ட்ராசெப்டிக் போட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் கண்டிப்பா வரும், சைக்கிள் சேஞ்ச் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா யூஸ்வலா வந்துட்டு பீரியட்ஸ்ங்கிறது வந்து யூஸ்வலா ஒரு பொண்ணுக்கு ஒரு பீரியட்ஸ்ங்கிறத வந்து எந்த விஷயங்கள்லாம் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்களோட நைட்டு தூங்குன டியூரேஷன், அவங்க பாடி கண்டிஷன், அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க, இது எல்லாமே தான். இந்த 5 விஷயங்களே வந்து அவங்கள மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் சேர்ந்து அவங்க பீரியட்ஸை வந்து சேனலைஸ் பண்ண போகுது, ரெகுலேட் பண்ண போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து சைக்கிள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்லைன்னா பீரியட்ஸ் வரும் ஆனா வந்துட்டு அந்த ஓவிலேஷன் ப்ராசஸ் நடக்காம இருக்கும். இந்த மாதிரியான டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து நேச்சுரலா நடக்கிறது தான். டேப்லெட் போட்ட பிறகு சேஞ்சஸ் கண்டிப்பா ஒரு ஆன்டிஜன் ஒரு ஃபாரின் பாடி நம்ம பாடிக்குள்ள வந்துருச்சுன்னா அது டிஸ்டர்ப் பண்றதான யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஆனா அடிக்கடி போடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இந்த கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்றதுனால இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு ஷார்ட்டட் பீரியட் ஆஃப் டைம், மேபி ஒரு 3-4 monthsக்கு வந்து ஒரு அவர்ஷன் ஆயிடுது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கே அவர்ஷன் இருக்குது. ஈவன் அந்த பார்ட்னர் டச் பண்ணா கூட எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் ஆயிருங்கிறாங்க. இதுல இந்த மாதிரிலாம் நடக்குமா? அது வாய்ப்பு இல்லை ப்ரோ. அப்படியா? கான்ட்ராசெப்டிவ் வந்து கம்ப்ளீட்லி ஃபியூஷனுக்காக மட்டும்தான். வந்த ஓவிலேஷன் நேரத்துல எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகி பீனஸும் இதுவும் சேர்ந்து இன்டர்கோர்ஸ் ஆயிரும் போது அந்த விஷயங்கள்ல வந்து ஃபியூஸ் ஆகுதுல, அதுக்காக தானே ஒழிய இது வந்து செக்ஷுவல் ப்ரெஷர் எல்லாம் அது எதுவும் சப்ரஸ் பண்ணாது. வேணும்னா சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுறதுனால மேபி அவங்க வந்து
பிஎம்எஸ் சொல்லுவாங்க, ப்ரீ மென்சுரேஷன் மெனோபாஸ். அதோட டியூரேஷன் வந்து கூடும். ப்ரீ மென்சுரேஷன் மெனோபாஸ் போனவங்களுக்கு எப்போ வரும்னா ஓவலேஷனுக்கு அடுத்து 14வது நாள் சொன்னேன்ல, அது செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். சரியா? அந்த செகண்ட் ஹாஃப் வந்து யூஸ்வலா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு 3 நாள் 4 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஎம்எஸ் வந்து 3 நாள். கான்ட்ராசெப்டிவ் போறதுனால உங்க சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மேபி அது 2 வீக்ஸா எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அந்த 2 வீக்ஸ்மே இவர் வந்து தொடராருன்னா உங்களுக்கும் பிஎம்எஸ் இருக்கும்போது அந்த செக்ஷுவலுக்கு அவங்க அந்த டியூரேஷன் அந்த இன்ட்ரெஸ்டே போகாதுன்னு இல்ல, சைக்கிள் டிஸ்டர்பன்ஸ் தான் ஆகும். ஆக்சுவலா நம்ம இத வந்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரு தமிழ் வந்து ஒரு முழு செக்ஸ் எட் பாட்காஸ்டா நடத்துறது வந்து நம்ம ஒரே பாட்காஸ்ட் எபிசோட்ல வந்து கேள்வியா கேட்கறது வந்து நியாயமே இல்ல. கவர் பண்ண முடியாது எல்லாத்தையும் டீடைலா ஒரே எபிசோட். ஆமா, ஏன்னா செக்ஸ் எட்ங்கிறது ஒரு பெரிய ஏரியா. கண்டிப்பா அதுல வந்து நம்ம இப்பதான் அந்த செக்ஸ் எஜுகேஷன்ன்ற பேரை சொல்ற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த எபிசோடுமே கிட்டத்தட்ட அது அவ்வளவுதான், செக்ஸ் எட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஃபுல் எபிசோடுல. இதுல கத்துக்க வேண்டியது வந்து நிறைய இருக்கு. ப்ரோ, நீங்க இதுல வந்து இன்னைக்கு நம்ம பேசினதை வச்சு இந்த அவேர்னஸ் எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதுங்கிறத கொஞ்சம் கன்க்ளூசிவா நீங்க சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க. இந்த லிசனர்ஸ் பாட்காஸ்ட் ஃபுல்லா கேட்டிருக்க நபரா இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். செக்ஸ் வந்து ஒரு 10 தடவை சொல்லுங்க. அப்படி ஆரம்பிச்சது தான். ஆனா லாஸ்டா இவங்க கான்ட்ராசெப்டிவ் வரைய இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நான் ஜட்ஜ்மெண்டபிள் ஸ்பேஸ் வந்து நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் பேசுறதுக்கு. ஒருவேளை நான் இவங்களை ஜட்ஜ் பண்ணியிருந்தாலோ இவங்களை நான் கிண்டல் பண்ணியிருந்தாலோ இவங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க கேட்க என்ன இது கூட தெரியாதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தாலோ அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ செக்ஸ் எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்டா இருக்கும்போது சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்டா ஒரு விஷயமா கொடுத்தேன். எப்படி என்னால இவங்களுக்கு சேஃப் என்வாயன்மெண்ட் கொடுத்துருது, பிளஸ் நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது இவங்களும் ஜட்ஜ் பண்ணலைன்னா என்னாலையும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடிஞ்சுங்கிற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பாசிட்டிவா ஆக்குங்க, அவங்கள சென்சரைஸ் பண்ணுங்க. செக்ஸ் எஜுகேஷனுங்கிறப்போ நீங்க உடனே போயிட்டு செக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை, உங்க ஒரு கேர்ளை எப்படி நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட பீரியட் சைக்கிள் என்ன அப்படிங்கறதே செக்ஸ் எஜுகேஷன் தான். உங்களோட கேர்ள் பெஸ்டிக்கு நீங்க பேட் வாங்கி கொடுக்கறதே செக்ஸ் எஜுகேஷன் தான். அது வந்து நீங்க அப்புறம் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நீங்க கொண்டு வர்றீங்க உங்க ஃபேமிலிக்குள்ளனா நல்லதுதான். உங்களுக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கு அண்ட் யூ ஆர் அ பாய் அப்படின்னா கிளாஸ் போறேன், நான் ஒரு பொண்ணு அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஓகே. அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க வீட்டுல உங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் உங்க அப்பா துவைக்கிறாரு, அவர் வெளியே போய் காய போறாருன்னா இட்ஸ் டோட்டலி ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் செக்ஸ் எஜுகேஷன். இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூஸ்வலி வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷனை வந்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க 2 நபர்கள், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், நீங்க 2 பேர் இருக்கீங்க இல்ல 2 பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, ஹூமெவர் இருக்குமே, அவங்க பேசிக்கிறீங்கன்னா உங்களால உங்க 2 பேத்துக்குள்ள கம்யூனிகேஷன் அழகா கொண்டு வரலாம். ஏன்னா 2 பேருமே மெச்சூர்டா இருப்பீங்க. செக்ஸ் பத்தி பேசலாம், அபியூசஸ் பத்தி பேசலாம், ரேப் எதுக்கு நடக்குதுன்னு கேட்கலாம், ஜெண்டர் வயலன்ஸ் பத்தி பேசலாம். ஸோ டாக்கிங், பேசுறது, கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் கீ. இட்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் பிரேக்கிங் ஆல் மித் நான் சொல்லுவேன். அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க தாராளமா மற்றவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கலாம் போதுமான அளவு. தட்ஸ் ஆல். சூப்பர். எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, செக்ஸை வந்து ஒரு வல்கரான விஷயமா வந்து ஜென்ரலாவே பசங்க சர்க்கிள்லையும் சரி பொண்ணுங்க சர்க்கிள்லையும் சரி அதை வந்து ஒரு 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 ஜட்மெண்டலா ஒரு வல்கரான விஷயமாவே பாக்குறது ரொம்ப அதை முதல்ல அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். லஸ்டாவும் இருக்கலாம், பட் ஈவன் லஸ்ட் இஸ் நாட் பேட். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அட்லீஸ்ட். ஆமா, ஒரு பொண்ணுகிட்ட போய் உங்க கூட செக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எஸ் சொன்ன பிறகு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நோ சொன்ன பிறகு எப்படி ரியாக்ட் பண்றீங்கதான் இருக்கு உங்களோட மெச்சூரிட்டி லெவலே. ஹவு டு அப்ரோச் அ கேர்ள் ஃபார் அ செக்ஸ் இன் அ ரைட் வேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, அவங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்னே தெரியல ப்ரோ, சொல்லி கொடுங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இல்லை. ஏன்னா ஒரு ரைட் வேல அவங்களை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்கு வேணா நான் இருக்கேன். சரியா? சோ பட் வந்து யூ ஷுட் பி ரெடி வென் ஷி சேஸ் நோ. அவங்க நோ சொன்னாலும் நீங்க ஒத்துட்டு வந்துடலாம். யூஸ்வலா பொண்ணுங்கிட்ட இந்த மெச்சூரிட்டி யூஸ்வலா இருக்கும். நானே அசந்து போயிட்டேன். ஒருத்தன் வந்து லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கான், போட்டோ வந்து அழகா இருக்கேன்னு கொஞ்சம்
கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறான், அது அபியூஸாகவும் இருக்குது, ஃப்ளர்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. உனக்கு கோவமே வரலையான்னு கேட்குறேன். அவன் சொல்றது அவனோட ரைட்ஸ், தேர் இஸ் அ லிமிட். அதை தாண்டின பிறகு என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க நிறைய பார்த்திருப்பாங்க அபியூசிவா, அதனால அது பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. அது அவனோட ரைட்ஸ் அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். அது எனக்கு பிடிக்கலங்கிறத நோ நான் சொல்லிட்டேன். அந்த நோ அக்செப்ட் பண்ற அளவுக்கு அவன் இல்லை, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நீங்க பாத்துக்கணும். பசங்க முதல்ல நோ அக்செப்ட் பண்ண கத்துக்குங்கப்பா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எஸ் சொல்லி கொடுத்தே வளர்த்துருப்பாங்க. ஆக்சுவலா லாஸ்டா ஒரு சூப்பரான பாயிண்ட்டும் சொன்னீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல இது ரொம்ப காமனா நடக்கிறது. இதையும் ஆக்சுவலா பேசணும், இன்னும் நிறைய பேசணும். முக்கியமா சொல்லணும்னா ஆக்சுவலா இதை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். தமிழ் ப்ரோ, நீங்களும் ஜானும் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நான் ரொம்ப மனசார இதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் உங்களை இதுல கொலாப் கூப்பிடும் போதே. ஏன்னா இது வந்து நிறைய ஒரு 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 ஸ்டீரியோ டைப், ஒரு ஹெசிடேஷன், இதெல்லாம் வந்து பிரேக் பண்றீங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, உங்களோட பாட்காஸ்ட்லயும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் இப்பயுமே இந்த எபிசோட்ல நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், நீங்க வந்து ஒரு 1000 தடவைக்கு மேல பதில் சொல்லியிருப்பீங்க. அது உங்க பாட்காஸ்ட்லயும் சரி, நீங்க எடுத்த செஷன்ஸ்லயும் சரி. ஆனா இப்ப நாங்க கேட்கும் போது அந்த ஒரு கேள்விக்கும் சலிக்காம ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரியே நீங்க சொல்றது வந்து உங்களோட இன்டென்ட்ல வந்து அந்த ஹானஸ்டி இருக்கு. இதை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும், இதை வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆக முடியுமோ. நீ 10 பேர் ஃபாலோவர் இருக்க ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒண்ணு கேட்கறாருன்னா நான் பண்ணி கொடுப்பேன், ஏன்னா அந்த 10 பேருக்கு இது போய் சேரும் அப்படிங்கிற உங்களோட இன்டென்ட் வந்து நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஜானுக்கும் எங்களோட ரிகார்ட்ஸ் வந்து நீங்க கன்வே பண்ணிருங்க. அண்ட் இந்த எபிசோட் கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ் எல்லாருமே இந்த எபிசோடோட போஸ்ட்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நாங்க செக்ஸ் ed தமிழ் பேஜையும் ஜானு பேஜையும் டேக் பண்றோம், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு செக்ஸ் ed ரிலேட்டடா எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை வந்து எந்த டைம்லயும் தயங்காம தமிழுக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணி கேட்கலாம். ஐ திங்க் அவர் அதுக்கான சேஃப் ஸ்பேஸா இருப்பாருங்கிறத நான் 100% அஷூரன்ஸோட சொல்ல முடியும். கரெக்ட் தானே ப்ரோ? கண்டிப்பா சேஃப் ஸ்பேஸா இருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் சீக்கிரமா ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் வந்து டே ஃபுல்லா நான் ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால 8 o'clock மேலதான் நான் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். பட் உங்களோட மெசேஜ் நான் ரீட் பண்ணிட்டு ஃபிளாக்ல போட்டு வச்சுப்பேன். அப்புறம் நான் ஃபிளாக் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கா நான் ரிப்ளை பண்ணுவேன். லேட் ரிப்ளை வரும், பட் ரிப்ளை வந்துடும். ஓகே, சூப்பர். அண்ட் நவீன் கேட்ட கேள்வி மாதிரி அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க இல்ல அடல்ட்ஸுக்கு செக்ஸ் எஜ் வேணும்னு நினைக்கிறவங்க செக்ஸ் ed தமிழ் பாட்காஸ்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து வரிசையா கேளுங்க. அவர் வந்து அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு கரிக்குலம் மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ தமிழ் ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். இது வந்து ரொம்ப ரொம்ப எங்க 2 பேருக்குமே இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அண்ட் எங்க பாட்காஸ்ட்ல இது வரைக்கும் இருந்த ஒரு என்ன சொல்றது, நாங்க தயங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஐஸ் பிரேக் பண்றதுக்கு இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் நாங்க நம்புறோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ ப்ரோ.